நாளுடைய பிரசங்கத்திற்கான வேத வாசிப்பை நாம் ஒரு விஷயம் வாசிக்க கேட்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8ஆம் அதிகாரம் வசனம் 9 23 வசனம் முடிய நாம் வாசிக்க கேட்போம். சீமோன் என்ற பெயர் கொண்ட ஒரு மனுஷன் அந்த பட்டணத்திலே மாயவித்தைக்காரனாய் இருந்து தன்னை ஒரு பெரியவன் என்று சொல்லி சமாரியா நாட்டு ஜனங்களை பிரமிக்க பண்ணி கொண்டிருந்தான். தேவனுடைய பெரிதான சக்தி இவன்தான் என்று எண்ணி சிறியோர் பெரியோர் யாவரும் அவனுக்கு செவி கொடுத்து வந்தார்கள். அவன் அநேக காலமாய் தன்னுடைய மாய வித்தைகளினாலே அவர்களை பிரமிக்க பண்ணினதினால் அவனை மதித்து வந்தார்கள். தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இயேசு கிறிஸ்துனுடைய நாமத்துக்கும் ஏற்றவைகளை குறித்து பிலிப்பு பிரசங்கித்ததை அவர்கள் விசுவாசித்த போது புருஷரும் ஸ்திரீகளும் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அப்பொழுது சீமோனும் விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்று பிலிப்புவை பற்றி கொண்டு அவனால் நடந்த அடையாளங்களையும் பெரிய அற்புதங்களையும் கண்டு பிரமித்தான். சமாரியர் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டதை எருசலேமில் உள்ள அப்போஸ்தலர்கள் கேள்விப்பட்டு பேதுருவையும் யோவானையும் அவர்களிடத்திற்கு அனுப்பினார்கள். இவர்கள் வந்த பொழுது அவர்களில் ஒருவனும் பரிசுத்த ஆவியை பெறாமல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானத்தை மாத்திரம் பெற்றிருந்தவர்களாக கண்டு அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படி அவர்களுக்காக ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள். அப்போஸ்தலர்கள் தங்கள் கைகளை அவர்கள் மேல் வைத்ததினால் பரிசுத்த ஆவி தந்தருளப்படுகிறதை சீமோன் கண்டபோது அவர்களிடத்தில் பணத்தை கொண்டு வந்து, நான் எவன் மேல் என் கைகளை வைக்கிறேனோ அவன் பரிசுத்த ஆவியை பெறத்தக்கதாக எனக்கும் அந்த அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்றான். பேதுரு அவனை நோக்கி, தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடியால் உன் பணம் உன்னோடே கூட நாசமாய் போக கடவது. உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாய் இராதபடியால் இந்த விஷயத்திலே உனக்கு பங்கும் இல்லை பாகமும் இல்லை. ஆகையால் நீ உன் துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக்கொள். ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படலாம். நீ கசப்பான பிச்சிலும் பாவக்கட்டிலும் அகப்பட்டிருக்கிறதாக காண்கிறேன் என்றான் என்பது ஆமென். நம்ம ஒரு விஷயம் கண்களை மூடி நாளுடைய பிரசங்கத்திற்காக ஜெபிக்கிறோம். பரிசுத்தம் உள்ளங்கள் நல்ல தேவனே, இந்த அருமையான பிரசங்க நேரத்திற்காக நாங்கள் வருகிறோம். இப்பொழுதும் நாங்கள் வாசிக்க கேட்ட இந்த வேத பகுதியிலிருந்து இன்றைக்கு நாங்கள் சிந்திக்க போகிற இந்த சத்தியத்தை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதியும். இந்த சத்தியத்தை நாங்கள் மிகுந்த கவனத்தோடு கேட்டு அதை சரியாக விளங்கிக் கொள்வதற்கும் இந்த சத்தியத்தின் அடிப்படையில எங்களை நாங்கள் பரிசோதித்து பார்ப்பதற்கும் நாங்கள் இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து மகிமைப்படுத்துகிற விதத்துல நாங்கள் வாழவும் எங்களுக்கு நீ உதவி செய்ய வேண்டுமாய் நாங்கள் கேட்கிறோம். பேசுகிற என்னையும் கேட்கிற எங்களையும் நீ நடத்தும். உம்முடைய கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுத்து வருகிறோம். நீரே பொறுப்படும். இந்த ஜெபத்தை நீ இப்ப இயேசு கிறிஸ்துவினூடாக ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. இந்த நாள்ல ஒரு தலைப்பின் கீழாக நாம் இன்றைக்கு வருகிற சில வாரங்களும் கூட நாம் சிந்திக்க போகிறோம். என்ன தலைப்பின் கீழாக இன்றையிலிருந்து நாம் சத்தியத்தை சிந்திக்க போகிறோம் அப்படின்னு சொன்னா, நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிற தலைப்பின் கீழாக சிந்திக்க ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு சத்தியமாக இது இருக்கிறது இல்லைங்களா? ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டா, கடவுள் மேல நம்ம கொண்டிருக்கிற மெய்யான பக்தியில இருதயத்திற்கு பெரும் பங்கு உண்டு என்று சொல்லி பார்க்கணும். நான் கடவுள் மேல் பக்தியா இருக்கிறேன், இயேசுவை நான் தெய்வமாக கொண்டு இருக்கிறேன், இயேசுவை மகிமைப்படுத்தி வாழுகிறேன் அப்படியெல்லாம் நம்ம சொல்லுகிற பொழுது, அப்படி நாம் வாழுகிற அந்த வாழ்க்கையில இந்த தெய்வ பக்தியில இருதயத்திற்கு பெரும் பங்கு உண்டு என்று சொல்லி பார்க்கலாம். இப்ப அதைத்தான் இன்னைக்கு நம்ம சிந்திக்க போகிறோம். இந்த வாசிக்க கேட்ட அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தை மையமாக கொண்டு நாம் சிந்திக்க போறோம். இந்த 8ஆம் அதிகாரத்துல பல சம்பவங்கள் இருக்கிறது, பல சத்தியங்கள் அதுக்குள்ள இருக்குது. ஆனா நம்ம மெயினா ஒரு சில காரியத்தை எடுத்துக்கொண்டுதான் இன்றைக்கு சிந்திக்க போகிறோம். இந்த பகுதி எதை சொல்லுதுங்கிறத நான் சுருக்கமா உங்களுக்கு சொல்லி நாம் சத்தியத்துக்குள்ள போலாம். இந்த 8ஆம் அதிகாரத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, பிலிப்பு என்கிற மனிதன், அதாவது உதவிக்காரராக இருந்த பிலிப்பு சமாரியா பட்டணத்திற்கு வந்து அங்கே சுவிசேஷத்தை அறிவிக்கிறதை பார்க்கும்.
அப்படி சுவிசேஷத்தை அறிவித்து பல அற்புதமான அற்புதங்களை கர்த்தருடைய கிருபையினாலே அங்க செய்யப்படுறத நம்ம பார்க்கணும். அப்படி செய்யப்படுற அந்த காரியங்கள் எல்லாம் நம்ம பார்க்கிறோம். பிரசங்கிக்கப்படுகிற சுவிசேஷத்தை பார்க்கிறோம். இதையெல்லாம் கேட்ட ஜனங்கள் அங்க அநேக பேர் இயேசுவை விசுவாசித்து ரட்சிப்படைகிறதையும் கூட அந்த பகுதி நமக்கு சொல்லுகிறது. அப்படி ரட்சிப்படைகிற பொழுது அங்க ஒரு மனிதனை குறித்து நமக்கு சொல்லப்படுகிறது. அவனுடைய பெயர் சீமோன் என்று சொல்லப்படும். இந்த சீமோனை குறித்து நமக்கு அறிமுகம் செய்கிற பொழுது அவனை மாய வித்தைக்காரன் என்று சொல்லுகிறது. மாய வித்தைக்காரன் அப்படின்றதுக்கு தமிழ்ல பல அர்த்தங்களை நம்ம பார்க்கிறோம். ஆனா இது எதை காட்டுதுன்னா, ஒரு மேஜிக் பண்ற மாதிரி மனசு. பல மேஜிக் எல்லாம் பண்றாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி பண்ணி ஜனங்களை வஞ்சிக்கிறாங்க. இன்றைக்கும் கூட மாற்று மதத்துல தேங்காய் உருடுற மாதிரி பண்ணுவாங்க, அப்புறம் எலுமிச்சங்க ஆடுற மாதிரி பண்ணுவாங்க. அப்போ அதெல்லாம் கண்டுபிடிச்சு இன்னைக்கு அவங்க ஒரு மேஜிக் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஒரு கவுர் வச்சு பண்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சு சொல்றாங்க. அந்த மாதிரி அது போல ஒரு காரியம் இந்த சீமோனும் மாய வித்தைகளை எல்லாம் செய்யறான், ஒரு மேஜிக் எல்லாம் பண்றான். இதை பார்த்த ஜனங்கள் இவன் ஒரு பெரிதான சக்தி அப்படின்னு நம்புறாங்க, அவனை பின்பற்றிக்கிட்டு வராங்க. இப்படி அந்த ஜனங்கள்லாம் அவன் பெரிதா மதித்து கொண்டு வருகிறார்கள். அந்த நேரத்துல பார்த்தா இன்னொரு மனிதர் அங்க வந்திருக்கிறார், அவர் பிலிப்பு. அவர் சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். ஒரு புறம் ஆரம்ப காலங்கள்ல 1ஆம் நூற்றாண்டுல கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததுக்கு பின்பாக 1ஆம் நூற்றாண்டுல அநேக அற்புதங்களை கடவுள் செய்தார் தம்முடைய சபை ஸ்தாபிக்கப்படுவதற்காக. அப்போ அங்க அநேக அற்புதங்கள் நிகழ்கிறது இல்லைங்களா. அப்படி நடக்கிற பொழுது ஜனங்கள் எல்லாம் அங்க இயேசுவை விசுவாசிக்கிறார்கள், அவருடைய வார்த்தையை கேட்டு விசுவாசிக்கிறார்கள், அற்புதங்களை எல்லாம் பாக்குறாங்க, விசுவாசித்து இப்ப ரசிக்கப்படுறாங்க இல்ல. இப்ப கூட்டமெல்லாம் எங்க போயிடுது, பிலிப்புவை நோக்கி நகருகிறது. இந்த சீமோனும் கூட அந்த நேரத்துல தானும் இயேசுவை விசுவாசிப்பதை போல அங்க போய் ஞானஸ்தானத்தையும் பெற்றுக்கொள்ளுகிறான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பெற்றுக்கொண்டு பிலிப்புவை பிடிச்சுக்கிறான் இல்லைங்களா. பிடிச்சுக்கிட்டு எல்லாத்தையும் பார்க்கறான். எல்லாம் பயங்கரமா அங்க நிறைய காரியங்கள் எல்லாம் நடக்குது. இப்போ சமாரியாவில் இப்படி அநேக மக்கள் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்கள் என்கிற செய்தி எருசலேமில் இருக்கிற அப்போஸ்தலர்களுக்கு அறிவிக்கப்படுகிறது. அப்போஸ்தலர்கள் அங்கிருந்து இதை அறியும்படி வராங்க இல்லைங்களா. அப்போஸ்தலர்கள் ஏன் வரணும்னா, அப்போஸ்தலர்களுக்கு தான் அந்த அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்திருந்தார், சபை ஸ்தாபிக்கப்பட வேண்டியது இருக்கு. அப்போ அப்போஸ்தலர்கள் அங்க வராங்க, பேதுருவும் யோவானும் அந்த இடத்துக்கு வராங்க. அங்க பார்க்கிற பொழுது அங்க அவர்கள் இயேசுவை விசுவாசித்து ஞானஸ்தானம் பெற்றிருந்தார்கள், ஆனா பரிசுத்த ஆவியை பெறவில்லை என்று சொல்லி அங்க சொல்லப்படுது. பரிசுத்த ஆவியை பெறவில்லை என்று சொன்னா அது 2வது தடவை பரிசுத்த ஆவியை பெறுகிறது என்று சொல்லி அர்த்தம் அல்ல. ஆண்டவர் வெளிப்பிரகாரமாக தம்முடைய ஊழியத்தை செய்யும்படிக்கு, அதாவது சபையை ஸ்தாபிக்கும்படி பரிசுத்த ஆவியானவர் அங்க கொடுக்கப்பட்டதை நம்ம பார்க்கணும் இல்லைங்களா. நான் நிறைய முறை அதை உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். வெளிப்பிரகாரமாக அங்க பெரிய காரியங்கள் நிகழ வேண்டும், புறஜாதியர்களும் யூதர்களும் சேர்ந்ததாக சபை நிறுவப்பட வேண்டும், அது அப்போஸ்தலர்களை கொண்டு கடவுள் நிறுவ வேண்டியது அவசியமா இருந்துச்சு. அதனால பெந்தகோஸ்தே நாள்ல பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுகிறார் இல்லைங்களா. இப்ப பெந்தகோஸ்தே நாள்ல ஊற்றப்படுற பரிசுத்த ஆவியானவர் அது நம்ம நினைச்சிடக்கூடாது ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் ஒண்ணு நடக்கிறது இல்லை இல்லைங்களா. ஏன்னு கேட்டீங்கன்னா ரட்சிப்பே பரிசுத்த ஆவியானவர்னாலதான் நிகழும் இல்லைங்களா. பரிசுத்த ஆவியானவர் ஒருவனுக்கு வார்த்தையை கொடுத்து அவன் அதை விசுவாசிக்க செய்து மறுபிறப்பை கொடுக்குறாரு இல்லையா. மறுபிறப்பை கொடுக்குறாரு, அவன் விசுவாசிக்கிறான் இல்லைங்களா. இதெல்லாம் நடக்குது. இப்ப இங்க பாக்குறது என்னன்னா, வெளிப்பிரகாரமாக பரிசுத்தாவியான ஒரு ஊற்றப்படுதல் அப்படிங்கிறது எதை காட்டுகிறதுன்னு சொன்னா, ஆண்டவர் தம்முடைய ஊழியத்திற்கு அதை செய்யற காரியத்தை காட்டுது. அப்போஸ்தலர்கள் மூலமாக அங்க ஏற்பட போகிற அப்படிங்கிற காரியத்தை அது காட்டு. எருசலேம்ல நடந்ததை எல்லாரும் பார்த்திருக்கிறாங்க, அதை குறித்து சமாரியர்களும் கேள்விப்பட்டு இருக்கிறாங்க இல்லைங்களா. அப்ப சமாரியர்கள் இங்க ரட்சிக்கப்படுறாங்க, அவங்களுக்கும் அங்க வெளிப்படையா அது நடக்கிற பொழுது அங்கேயும் அந்த செய்திகள் பரவும் இல்லைங்களா. அதற்காக அங்க வெளிப்படையாக அங்க ஊற்றப்படுகிறது. ஒரு 3 இடத்துல அந்த மாதிரி வெளிப்படையான காரியம் நடக்குது. ஒன்று பெந்தகோஸ்தே நாள்ல நடக்குது, அப்புறம் இங்க சமாரியாவில் நடக்குது, அப்புறம் கொர்நேலியு வீட்டுல, அப்புறம் யோவான் ஸ்நானகனுடைய சீசர்களுக்கு நடக்குது. அதைத்தான் நம்ம பார்க்க முடியும். அதுக்கு மேல ஒன்றும் பெருசா அங்க பார்க்க முடியாது. அதெல்லாம் எதுனா வெளிப்படையாக இவர்கள் எல்லாம் கர்த்தரால் அனுப்பப்பட்டவர்கள், அப்போஸ்தலர்கள்ங்கிறத எல்லாரும் அறியணும். அங்க வெளிப்படையா இவர்களை கொண்டு ஆண்டவர் சபையை ஸ்தாபிக்க போகிறார் என்பது எல்லாருக்கும் தெரியப்பட வேண்டும் என்பதற்காக அது ஊற்றப்பட்டது. சரி, இப்ப அதை விட்டுருவோம். நம்ம இப்ப
பார்க்குற சப்ஜெக்ட் அது இல்லை. நம்ம எதை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்னு சொன்னா, இப்போ அங்க ஒரு அற்புதம் நடக்குது. இப்போ வந்திருக்கிற அப்போஸ்தலர்கள் அந்த மனிதர்கள், ரட்சிக்கப்பட்ட மனிதர்களை பார்க்குறாங்க. அவங்க பரிசுத்த ஆவியை பெற அந்த மாதிரி ஊற்றப்படவில்லை என்று சொல்லி இப்போ அவங்க ஜெபம் பண்றாங்க. அந்த அதிகாரம் அவர்களுக்கு மட்டுமே இருந்தது, அப்போஸ்தலர்களுக்கு. ஏன்னா பிலிப்புக்கு அந்த அதிகாரம் இல்லை, இல்லைங்களா? பிலிப்பு உதவிக்கார். ஏன்னா பிலிப்பு யார் மேலேயும் கையை வச்சா பரிசுத்த ஆவியான அந்த மாதிரி ஊற்றப்பட மாட்டார். இப்போ அவங்க வராங்க, வந்து இப்போ கை வைக்கும் போது ஒரு பெரிய அற்புதங்கள் அங்க அப்படி நடக்கிறது போல அங்க நடக்குது, இல்லைங்களா? எல்லாரும் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்படுறாங்க. இதை கண்ட சீமோன் இப்ப பாக்குறான். பார்க்கும்போது அப்படி இருக்கு, இந்த கையை வச்சோன்னே எல்லாம் நடக்குது. இப்பதான் உண்மை குணம் வெளிப்படுகிறது, இல்லைங்களா? உடனடியாக போய் பணத்தை எடுத்துக்கொண்டு வந்து பேதுருவை நோக்கி, இந்த பணத்தை கொடுத்துட்டு, நீங்க எப்படி கை வச்சா இந்த மாதிரி அவங்க பரிசுத்த ஆவியினால நிரப்பப்படுறாங்களோ அதே மாதிரி நானும் கை வச்சா அப்படி நடக்கணும்னு பணத்தை கொண்டுகிட்டு வந்து கொடுக்குறான், இல்லைங்களா? இதுக்கு முன்னாடி விசுவாசித்து உள்ள வந்தது போல தெரிகிறான், இல்லைங்களா? ஒரு விசுவாசி போல காட்சி அளிக்கிறான், ஞானஸ்தானம்லாம் எடுத்து உள்ள வந்துட்டான். ஆனா அவனுடைய உண்மை குணம் அப்ப தெரியும். இப்ப பேதுரு சொல்றாரு, தேவனுடைய வரத்தை நீ பணத்தினால் கொள்ளலாம் என்று நினைத்தாயா? பணமும் உன்னோட கூட நாசமா போகட்டும்னு சொல்றாரு. அப்படி எழுதி இருக்கிறது. அதாவது அந்த மாதிரி அது இல்லாம போகட்டும், ஏன்னா அது அப்படி பெற முடியாது அப்படின்னு சொல்லி சில வார்த்தைகள் அங்க சொல்றதை கூட நம்ம பாக்குறோம். தொடர்ச்சி அங்க என்ன அவர் சொல்றாரு பாருங்க, 20 இருந்து பாருங்க. பேதுரு அவனை நோக்கி, தேவனுடைய வரத்தை பணத்தினால் சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடியால் உன் பணம் உன்னோடு கூட நாசமாய் போக கடவுது. உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாய் இராதபடியால் இந்த விஷயத்திலே உனக்கு பங்கும் இல்லை பாகமும் இல்லை என்று சொல்லி சொல்ற. இங்க பயன்படுத்தப்படுற வார்த்தை பாருங்க, உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாய் இல்லை என்று சொல்லி சொல்றான், இல்லைங்களா? அவன் இருதயம் சரியில்லை, மேற்பிரகாரமான சில காரியங்களை செய்து கொண்டான், இல்லைங்களா? இயேசுவை விசுவாசிக்கிற மாதிரி, சபையில ஒரு விசுவாசி மாதிரி இருந்து ஞானஸ்தானத்தையும் பெற்று கொண்டிருக்காங்க. இப்ப பாருங்க, சும்மாலாம் ஒருத்தருக்கு அப்படி ஞானஸ்தானம் கொடுத்துருவாங்களா? கொடுக்க மாட்டாங்க. இன்றைக்கு இருக்கிற மாதிரி நினைக்க கூடாது, வேற இடங்கள்ல தப்பான இடங்கள் அவர்கள் ரொம்ப கவனத்தோட செய்திருப்பாங்க. ஆனா இவன் ஏமாற்று வேலை செய்து அங்க போய்விட்டான், உள்ள போய் ஐக்கியப்பட்டான். ஆனா நேரம் வருகிற பொழுது அவனுடைய உண்மை முகம், அவனுடைய இருதயம் அங்கே வெளிப்படுகிறதை நாம் பார்க்கிறோம், இல்லைங்களா? உன்னுடைய இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாக இல்லை என்று சொல்லி பேதுரு அவனை கடிந்து கொள்கிறார். இந்த துர்க்குணத்திலிருந்து மனம் திரும்ப, ஒருவேளை தேவன் உன்னை மன்னிப்பார் அப்படின்னு சொல்லி சொல்றார். இப்ப அது எதை காட்டுது? அவன் மன்னிப்பை, பாவ மன்னிப்பை பெறல, இல்லைங்களா? அவன் அப்படிப்பட்ட எண்ணம் கொண்டு இருக்கிறான், ஆச்சரியப்படுறான். ஏற்கனவே இருந்த புத்திகள், இல்லையா? எல்லாரும் பார்த்த புத்திகள் இப்ப பார்க்கும்போது அந்த மாதிரி நடந்தா நல்லா இருக்குன்னு பணத்தை கொண்டுட்டு வரான். இப்ப அவனுடைய அறிவும் அவன் இருதயம் தேவன் மேல் கொண்டிருந்த அந்த தாகமும் என்னன்றது நமக்கு தெரிய வருது, இல்லைங்களா? அதைத்தான், அந்த சம்பவத்தை தான் நாம் இன்றைக்கு மையமாக வைத்து சிந்திக்க போகிறோம். நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வியோட இந்த செய்தியை நம்ம பார்க்க போறோம், இல்லைங்களா? இப்ப நம்ம ஒரு 3 காரியத்தை பார்க்க போறோம். அந்த 3 காரியத்திற்கும் தேவ பக்திக்கு, இந்த 3 காரியத்திலேயும் தேவ பக்திக்கு இடம் இருந்த போதும் அதுவே முதன்மை ஆகிவிடாது என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு 3 காரியத்தை பார்க்கிறோம். இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில இருக்கலாம். அதெல்லாம் தேவ பக்தியில ஒரு இடத்தை பிடித்திருந்த போதும் அதுவே முதன்மை என்று நாம் நினைக்க கூடாது. இதெல்லாம் என் வாழ்க்கையில இருக்குது, அதனால நான் வந்து கடவுளுடைய பிள்ளைன்னு நம்ம நினைச்சிடக்கூடாது, சரிங்களா? இந்த 3 காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒண்ணு நம்ம பார்க்கறது அறிவு, இல்லைங்களா? அறிவு மூளைக்கு கொடுக்கறது இல்லையா, சிந்திக்கிற ஒரு விஷயத்தை. இப்ப தேவ பக்தியில அறிவுக்கு பெரும் இடம் இருக்கிறது, இல்லைங்களா? ஆனா அதுவே தேவ பக்தி என்று நினைத்து விடக்கூடாது, இல்லைங்களா? அதுதான் தேவ பக்தி. ஏன்னா கடவுளுடைய வார்த்தைய வேதம் சொன்ன விதத்துல தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அதை அறிந்து கொள்ளாவிட்டால் நம்முடைய விசுவாசம் சரியானதாக அமைவதற்கு வாய்ப்பில்லை. ஏன்னா வேதம் போதிக்கிற சத்தியங்களை எல்லாம் ரொம்ப கவனத்தோட நம்ம கேட்கணும். கவன சிதறல் இல்லாமல் நாம் கேட்க வேண்டும். பேசப்படுற வார்த்தையை ரொம்ப கவனத்தோட சிந்திக்கணும். அடிப்படை சத்தியங்கள்லாம் என்ன அப்படிங்கிறதையெல்லாம் ரொம்ப கவனத்தோட பார்க்கணும். வேதனா என்ன, கிறிஸ்து தேவன்னா என்ன, சபைனா என்ன, மனம் திரும்புதல், விசுவாசம், இது எல்லாத்தையும் பார்க்கணும். ஞானஸ்தானம்னா என்ன, சபையினுடைய காரியங்கள் என்ன, இதையெல்லாம் நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். ஏன்னா அதெல்லாம் சரியான புரிதல் அதுல நமக்கு இல்லைன்னு சொன்னா
நாம் சரியான விதத்துல கடவுளை பின்பற்றி வாழ முடியாது இல்லைங்களா? விசுவாசத்தை பற்றி சரியான அறிவை கொள்ளவில்லை என்று சொன்னால் நாம் கடவுளை பற்றின சரியான விசுவாசத்தை கொள்ள முடியாது. மனம் திரும்புதலை பற்றி சரியான அறிவை கொள்ளாவிட்டால் நாம் மனம் திரும்புதலை சரியாக ஆண்டவரிடத்துல மனம் திரும்ப முடியாது. மனம் திரும்புதல்ல அறிவில்லைன்னு வச்சுக்கோங்க. மனம் திரும்புங்க கடவுளிடத்துலன்னு இப்ப நம்ம படிக்கிறோம். என்ன மனம் திரும்புவாங்க? உடனே போய் ஒரு 4 வார்த்தை ஆண்டவரே நான் பாவம் செஞ்சுட்டேன் மன்னிங்கன்ட்டு கடந்து போயிடுவாங்க. அப்படி இல்லை. மனம் திரும்புதல் என்பது நம்மை உற்று ஆராய்ந்து பார்த்து நாம் யார், தேவன் யார், நாம் என்ன செய்து விட்டோம், கடவுளுக்கு எதிரான பாவம், அதனால ஏற்படுகிற அந்த ஆண்டவரை துக்கப்படுத்தின காரியம், நமக்கு நாமே கேடை விளைவித்து கொண்ட காரியங்கள் எல்லாம் என்னென்னு பார்த்து மிகுந்த மனவேதனையோடு கூட இல்ல தாமஸ் வாட்சன் சொல்றாரு, உங்களுடைய இருதயத்தை அடிங்கள்னு சொல்றாரு இல்லைங்களா? அது கலங்கட்டும்னு சொல்றாரு கடவுளுக்கு முன்பதாக மனம் திரும்பும் போது இல்லையா? அப்படி மனம் திரும்ப வேண்டும். இப்ப இந்த மாதிரி சத்தியங்கள் எல்லாம் நமக்கு தெரியல அப்படின்னு சொன்னா நாம சரியான விதத்துல ஆண்டவரை விசுவாசித்தோ மனம் திரும்பியோ சபையை பற்றின ஒரு ஐடியாவோ சரியான விதத்துல இருந்து நாம போக முடியாது. குடும்ப வாழ்க்கையை பற்றியோ இதெல்லாம் என்ன வேதம் சொல்லுகிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியலனா, தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி நமக்கு தெரியலனா, குடும்ப வாழ்க்கையை பற்றி தெரியலனா நம்ம எப்படி அதை சரியாக போக முடியும்? அப்ப ரொம்ப கவனத்தோடு வேத வார்த்தைகளை வாசிக்க வேண்டும். நல்ல வேத சத்தியங்களை கொடுக்கப்படுகிற பிரசங்கங்களை கவனத்தோடு கேட்க வேண்டும், சிந்திக்க வேண்டும், பகிர்ந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம். அறிவு ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? ஏன்னா நம்ம தேவன் அறிவில்லாம ஒரு காரியத்தை செய்யணும்னு ஆண்டவர் சொல்லலை இல்லைங்களா? அறிவு கெட்டத்தனமாக நாம் செய்யணும்ன்றத சொல்லலை. ஏன்னா அப்படி செய்ய வேண்டியது இருந்து ஆண்டவர் வேதத்துல எழுதி கொடுத்து தன்னை எப்படி ஆராதிக்க வேண்டும், தான் என்ன மனிதர்களிடத்துல எதிர்பார்க்கிறேன்றதெல்லாம் சொல்லியிருக்க மாட்டார் இல்லைங்களா? பிள்ளைகளை குறித்து சொல்லியிருக்க மாட்டாரு, கணவன் மனைவி உறவு குறித்து இதெல்லாம் நம்ம எப்படி வேணாலும் வாழலான்னு தெரிஞ்சிருந்தா அதெல்லாம் சொல்லியிருக்க மாட்டாங்க இல்லைங்களா? அப்ப அதெல்லாம் சொல்லியிருக்கு. அப்ப ரொம்ப கவனத்தோட கேட்டு சிந்தித்து நாம் அதெல்லாம் செய்யணும். அப்ப அறிவுக்கு தேவ பக்தியில ஒரு பெரும் இடம் இருந்த போதும் அதுவே போதுமானது என்று நாம் நினைச்சிடக்கூடாது இல்லைங்களா? எப்படின்னு கேட்டா இயேசுவை பற்றின முழு சத்தியத்தை கூட நம்ம அறிஞ்சிருக்கலாம். இயேசுனா யாரு, இயேசு எப்படிப்பட்ட தேவன், அவர் திரித்துவத்தின் 2ஆம் நபர், அவர் இந்த உலகத்துக்கு வருகிற பொழுது தெய்வீகத்தோடு மானுடத்தை இணைத்து கொண்டு இந்த உலகத்துக்கு வந்தார், மனிதன் வாழ மறுத்த வாழ்க்கையை வாழ்ந்தார், அவனுடைய பாவத்தை தன்மேல் சுமந்து கொண்டு அவர் சிலுவையில மரித்தார், மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து பரலோகத்தில் வீற்றிருந்து இன்னைக்கும் தம்முடையவர்களுக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். ஒரு நாள்ல அவர் தம்முடையவர்களை நீக்கும்படி இந்த உலகத்துக்கு வரப்போகிறார். இப்படி எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சிருக்கலாம் இல்ல? இயேசுவை பற்றின சத்தியங்கள் தெரிஞ்சிருக்கலாம், சுவிசேஷத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதெல்லாம் தெரிஞ்சிருக்கலாம். அதெல்லாம் நல்லது அப்படின்னு ஒத்துக்கலாம். ஆவிக்குரிய காரியங்கள்ல நமக்கு ஒருவேளை நல்ல தெளிவு, ஒரு சரியான நேர்மையான கருத்தை உடையவர்களாக இருக்கலாம். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கலாம் சரிங்களா? சில பேர் தெரியாம இருக்கிறாங்க. தெரிஞ்சும் இருந்தும் கூட இதையெல்லாம் நம்ம பெற்றிருந்தும் கூட நம்ம அழிவுக்கு போகின்ற அந்த விசாலமான பாதையில நாம் நடந்து கொண்டு இருக்கவும் முடியும் இல்லைங்களா? ஆண்டவர் சொல்றாரு இல்லையா, வழி விசாலம், அதாவது கேட்டுக்கு போகிற வாசல் வழி விசாலமா இருக்குது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர் என்று சொல்லப்படுது. அந்த வாசல்ல இருக்கலாம். அறிவு மட்டும் வைத்திருந்தும் கூட நாம் அந்த வாசல்லையும் இருந்துவிட முடியும். ஏன்னு சொன்னா வெறும் அறிவை மட்டும் வச்சிருந்து நம்முடைய இருதயம் அதை சார்ந்து இல்லாமல் இருந்தா இயேசுவை பத்தி பேசுறதுனால நம்ம பரலோகத்துக்கு போயிடுவோம்னு அர்த்தம் இல்லை. அந்த சத்தியங்களை எல்லாம் நம்ம கற்று தேர்ந்துட்டா அதனால நம்ம பரலோகத்துக்கு போயிடுவோம்னு அல்ல. அது தேவை. அதன் மூலமாகத்தான் நம்ம கடவுளை சரியா அறிஞ்சிக்க முடியும். ஆனா வெறும் அறிவை மட்டும் கூட நம்மால் வளர்த்தி கொள்ள முடியும். தலை வீங்கினது போல அதை மட்டும் வளர்த்தி கொள்ள முடியும் சரிங்களா? அப்படி வளர்த்தி கொள்ளுகிறதுனால வெறும் அதை மட்டும் நாம் வைத்திருந்து ஒரு விசாலமான பாதையில நடந்து போக முடியும் இல்லைங்களா? அதாவது நரகத்துக்கு போகிற பாதையில போயிட முடியும் சரிங்களா? அறிவு என்பது இருதயம் சார்ந்து தேவனை நோக்கி ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடக்கக்கூடியதாக அது இருக்க வேண்டியது அவசியம். வெறும் அறிவு மட்டும் வச்சிருந்து ஒண்ணும் பண்ண முடியாது. தேவ பக்திக்கு அறிவுக்கு பெரும் இடம் இருந்த போதிலும் வெறும் அறிவு மட்டும் போதாது அப்படிங்கிறத ரொம்ப கவனத்தோட நினைச்சுக்கணும் இல்லையா? எல்லாம் தவறு நிகழ்ந்துருச்சுன்னா போய் ஒரு புக்கு நல்ல ஆவிக்குரிய புத்தகத்தை எடுத்து 10 பக்கம் படிச்சா அறிவு நம்ம மனமாற்றம் வரும்னு நினைக்கிறாங்க. அப்படி வராது. அது புக்கு படிச்சா வராது.
இல்லையா? மனம் திரும்பணும். நம்ம பாவத்தை பார்த்து கடவுளுடைய சமூகத்துல போய் முழங்கால் பட்டி ஜெபித்து அந்த காரியத்தை அறிக்கிட்டு நம்ம மனம் திரும்பணும். ஒரு 100 பக்கத்து புத்தகத்தை எடுத்து வாசிச்சா நம்ம பாவம் அந்த சிந்தனையெல்லாம் போயிடாது. இல்லைங்களா? வாசிக்கிறது நல்லதுதான். அதுல இருந்து கூட நிறைய சத்தியம் கிடைச்சு நம்ம மனம் திரும்புவதற்கு ஏதுவாக அது நடத்தலாம். ஆனா வாசிச்சாலே அது நடந்துரும் அப்படின்னு வாசிச்சுக்கிட்டு இருக்கிறது இல்லை. நம்ம மனம் திரும்ப வேண்டியது அவசியம் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்பவே நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறதா ரொம்ப முக்கியம். அறிவு மட்டும் இருந்து இருதயம் சரியில்லைன்னு சொன்னா அது ரொம்ப மோசம். உங்களோட இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையா இருக்குதா இந்த விஷயத்துல அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுப்பாரு. உங்களுடைய இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையா இருக்கா? நான் அறிவை மட்டும் வளர்த்தி இருக்கிறேன், ஆனா அந்த அறிவுக்கேற்ற விதத்துல என்னுடைய இருதயம் தேவனுக்கு ஏற்ற விதத்துல செம்மையாக இல்லை அப்படின்னு சொன்னா, நீங்க அப்படி இருப்பீங்க அப்படின்னு சொன்னா அந்த அறிவினால எந்த பயனும் இல்லை. நீங்கள் விரிவான வாசல் வழியாக நடந்து கொண்டு இருக்கலாம், இல்லைங்களா? இருக்க முடியும், இல்லைங்களா? ரெண்டாவது, வெளிப்புற வாழ்க்கை. வெளிப்புற வாழ்க்கை ரொம்ப முக்கியமானதுதான். ஏன்னா ஒரு கிறிஸ்துவன் வெளியும் நல்ல விதத்துல வாழ வேண்டும், இல்லைங்களா? ஒழுக்கமா கண்ணியமா மரியாதைக்குரிய வாழ்க்கை வாழ வேண்டியது அவசியம்தான், இல்லைங்களா? ஆனா அது மட்டுமே போதும் என்று நினைச்சிடக்கூடாது, இல்லைங்களா? ஒருவேளை நீங்க மற்றவங்களுடைய கண்களுக்கு ஒருவேளை ஒழுக்கமா வாழ்ற மாதிரி தெரியலாம், ஒரு கண்ணியமா வாழ்ந்துகிட்டு இருக்கிற மாதிரி. பரவாயில்லையே இவங்க நல்லா இருக்கிறாங்களே அப்படின்னு நினைக்கலாம், இல்லைங்களா? நம்முடைய பொதுவான நடக்கையில மனிதர்கள் பெரிய தவறை எதையும் பார்க்காம இருக்கலாம், இல்லைங்களா? நம்ம பார்க்கும்போது பெருசா ஒரு தப்பான வார்த்தை பேசாம இருக்கலாம், வெளியில எதுவும் தெரியாம இருக்கலாம், நம்ம ரொம்ப நல்லா நீட்டா போயிட்டு வர மாதிரி இருக்கலாம். இதையெல்லாம் வைத்து கொண்டு நாம் சரியான தேவ பக்தியை கொண்டிருக்கிறோம்னு நம்ம முடிவு பண்ணக்கூடாது, இல்லைங்களா? ஏன்னு கேட்டா இதெல்லாம் இருந்தும் கூட நாம நித்திய அழிவினுடைய எல்லையில நிற்கலாம், இந்த நரகத்தின் பாதையில நின்றுகிட்டு இருக்கலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா வெளிப்புற நடக்கை அப்படிங்கிறது இருதயம் சாராம ஆண்டவருக்கு பிரியமான காரியத்தை அப்படி ஆண்டவரை பார்த்து நடக்காம மனிதனுக்காக வெளியே பார்த்தா அப்படி நல்ல விதமாக நடிக்கிறது, ஆளை பார்த்தா ஒன்றும் ஆள் இல்லாதப்ப ஒரு மாதிரியான வாழ்க்கை, இந்த மாதிரியான வாழ்க்கையெல்லாம் கொண்டு இருந்தா அவன் அழிவின் பாதையில் நரகத்தின் பாதையில நின்றுகிட்டு இருக்க முடியும். அவன் ஒரு பச்சோந்தி மாதிரி, இல்லைங்களா? அவன் ஒரு பச்சோந்தி மாதிரி, அந்த விதமான வாழ்ற மனுஷன் பச்சோந்தி. எப்படின்னா பச்சோந்தி அப்படிங்கிறது இடத்துக்கு ஏத்த மாதிரி நிறத்தை மாத்திக்கணும், இல்லைங்களா? இங்கு போனா ஒரு நிறம் இருக்கும், பச்சையா இருக்கிற இடத்துக்கு போகும்போது பச்சையா மாறிடும், சிவப்பா இருக்கிற இடம் இல்லையாவது போச்சுன்னா சிவப்பா மாறிடும். பச்சோந்தி தெரியுமா? பார்த்துருக்கீங்களா? முடிக்கிறீங்க? பச்சோந்தி பார்த்துருக்கீங்க? பச்சோந்தி அப்படி ஒரு நிறத்தை மாத்தி, இல்லைங்களா? அந்த மாதிரி கிறிஸ்தனுடைய வாழ்க்கை இல்லை, இல்லைங்களா? அப்ப என்னன்னா மனிதனை காண்கிற பொழுது வெளிப்பிரகாரமான விதத்துல அவன் ஒழுக்கமாய் வாழுகிறத போல சிலதை காட்டி விடுகிறான். ஆனா இருதயம், இந்த சீமோன் அப்படித்தான் இருக்கிறான். அவன் வெளியே தன்னை காட்டுகிறான், அதையெல்லாம் பார்க்கறாங்க, அதனாலதான் அவனுக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க, இல்லைங்களா? அவன் எல்லாத்தையும் பின்பற்றி உள்ள போயிடுறான். ஆனா உண்மை இருதயம் எப்ப வெளிப்படுத்திப்பாரு, அவனுடைய சுய ரூபம் வெளிப்படுத்தி பாருங்க, இல்லைங்களா? ஒரு காலகட்டம் வருகிற பொழுது அவனுடைய சுய ரூபம் வெளிப்படுகிறது, இல்லையா? ஆகவே நம்முடைய இருதயம் தான் ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். பேதுரு சொல்றாரு, உன்னுடைய இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாக இல்லை அப்படின்னு. என்ன வெளியே ஞானஸ்தானம் எடுத்துட்ட, விசுவாசிக்கிற மாதிரி காட்டிட்ட, ஆனா உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாக இல்லை அப்படின்னு சொல்றாரு. உங்க இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையா இருக்குதா அப்படின்னு கேள்வி கேட்டுப்பாரு. இந்த வெளிப்பிரகாரமா நான் நல்ல விதத்துல வாழ்ற மாதிரி காட்டிடுற எல்லாத்துக்கும் காட்டிக்கிட்டு வந்தாரு, ஆனா இருதயம் எப்படி இருக்கு? தேவன் இருதயத்தை பார்க்கறாரு, இல்லைங்களா? வெளிப்பிரகாரமான வாழ்க்கையில அவசியம்தான், ஆனா இருதயம் இல்லாம வெளிப்பிரகாரமாக மட்டும் இருந்தா அதைத்தான் பரிசேயத்தனம் என்று சொல்லுவாங்க. அன்றைய காலத்துல பரிசேயர்கள், இயேசு வாழ்ந்த காலத்துல பரிசேயர்கள் எப்படி இருந்தார்கள்? வெளிப்பிரகாரமாக நல்ல விதமாக இருக்கிறதை போல இருந்தார்கள். ஆனா இருதயமும் அது என்ன சொல்றது, இயேசு சொல்றாரு இல்லையா, கல்லறை மாதிரி இருக்கு, நீங்கள் வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகள்னு சொல்றாரு. அது மேல மேம்பூசா எல்லாம் இருந்த போதிலும் இருதயத்துல அது உள்ளுக்குள்ள பார்த்தா கல்லறையில எப்படி நாத்தம் கலந்தி அழுக்கு ஒருவரும் அங்க போக முடியாதது மாதிரி இருக்கும், அதுபோல அந்த மனிதர்களுடைய வாழ்க்கை, இல்லைங்களா? இப்ப நாம வெளிப்பிரகாரமாக ஒரு ஒழுக்கமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்து
அப்படி வாழ்ற மாதிரி காட்டி கொண்டு இருந்த கூட இருதயத்துல இல்லை அப்படின்னு சொன்னா அது மோசம். உங்க இருதயம் எப்படி இருக்குது அப்படின்னு கேள்வி கேட்டு பாருங்க. வெளிப்பிரகாரம் மாத்திரம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா? ஆளை பார்த்தா செய்றீங்களா? உங்களுக்கு பயம் இருந்திருக்குதா கடவுள் மேல? தனிப்பட்ட விதத்துல எல்லா காரியத்தையும் பண்ணிக்கிட்டு இருந்துட்டு மனுஷனை பார்த்தோன்னே ஒரு பயம், என்ன நினைப்பாங்களோ ஏது நினைப்பாங்களோன்னு உடனே ஒரு மாற்றத்தை செய்யறதுக்கு பாக்குறீங்க இல்லையா? தனிப்பட்ட விதத்துல அப்படி இருக்கிறீங்களா? யாரும் இல்லாத போது இல்ல உங்களுடைய தனிப்பட்ட இடங்கள்ல, உங்களுடைய சிந்தனையில, உங்க இருதயத்துல அப்படி இருக்கிறீங்களான்னு தெரியுங்களா? இப்ப வெளிப்பிரகாரம் வாழ்க்கை மட்டும் இருந்து அறிவு, வெளிப்பிரகாரமான சும்மா ஒரு ஒழுக்க நடவடிக்கை இதெல்லாம் இருந்தும் கூட நாம் நித்திய அழிவின் பாதையில நிற்க முடியுங்கிறத தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? மூணாவது, ஆசையும் விருப்பமும். சரிங்களா? ஆசையும் விருப்பமும் மட்டுமே ஒரு நல்ல கிறிஸ்துவனை உருவாக்க போதுமானதுன்னு நம்ம நினைக்க கூடாது. கடவுள் மேல விருப்பம் இருக்கலாம் இல்லைங்களா? ஆசை இருக்கலாம். ஆத்மாவை குறித்து, நம்முடைய ஆத்மாவை குறித்து நமக்கு அநேக நல்ல விருப்பங்கள் இருக்கலாம் இல்லைங்களா? இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், அதை செய்யணும், இதை செய்யணும்னு சும்மா ஆசை விருப்பம் மட்டும் இருக்கலாம் இல்லைங்களா? அது மட்டும் போதுமானது இல்லை இல்லைங்களா? பீலையாம் என்கிற ஒரு மனிதனை குறித்து பழைய ஏற்பாட்டுல என்னாகம புத்தகத்திலே நமக்கு சொல்லுவார். அந்த மனிதனை நாம் பார்க்கிற பொழுது அவன் பாலாக், மோவாப்பினுடைய ராஜாவாகிய பாலாக்கால் இஸ்ரவேலை சபிக்கும்படிக்கு கூலி கொடுத்து கொண்டு வரப்பட்ட ஒரு மனிதனாக இருக்கிறான், ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கிறான். அப்படி வந்த அந்த மனிதன் பீலையாம் இஸ்ரவேலர்களை பார்க்கிறான், மலை மேல இருந்து பார்க்கிறான். அப்படி பார்க்கிற பொழுது, அவங்களை எல்லாம் பார்க்கிற பொழுது கடவுள் அவர்களை ஆசீர்வதிக்கும்படி பேசுகிறார் சரிங்களா? அந்த மனிதன் சபிக்க முடியாமல் பலமுறை ஆசீர்வதித்து விடுகிறான். பாலாக்கனுடைய கோபம் கூட அவன் மேல் வந்து விடுகிறான் இல்லைங்களா? இப்ப இந்த சம்பவத்துல பீலையாம் சொல்லுகிற ஒரு வார்த்தையை நான் வாசிக்கிறேன், கேளுங்களேன். என்னாகமும் 23:10 பாருங்க. என்னாகமும் 23:10 நம்ம பார்த்தா, யாக்கோபின் தூளை எண்ணத்தக்கவன் யார்? இஸ்ரவேலின் காற்பங்கை எண்ணுகிறவன் யார்? நீதிமான் மரிப்பது போல் நான் மரிப்பேனாக, என் முடிவு அவன் முடிவு போல் இருப்பதாக என்றார் என்று சொல்லி பார்க்க. இப்ப பீலையாமுக்கு ஆசை இருக்குது. என்ன ஆசை இருக்கு? நீதிமான் மரிப்பது போல நான் மரிப்பேனாக, என் முடிவு அவன் முடிவு மாதிரி என் முடிவு, அதாவது இஸ்ரவேலர்களுடைய முடிவு மாதிரி என் முடிவு, அதாவது தேவ ஜனத்தினுடைய முடிவு மாதிரி என் முடிவு இருந்தா நல்லதுன்னு நினைக்கிறேன். ஆசை விருப்பம் இருந்தது. ஆனா இவர் ஒரு ரட்சிக்கப்பட்ட மனிதனான்னு கேட்டா இல்லை, அவன் அப்படிப்பட்டவன் இல்லை, அவன் ரட்சிக்கப்படாத மனிதன் சரிங்களா? அவனுக்கு விருப்பம் இருந்தது, நீதிமான் மரிப்பது போல நான் மரிப்பேனாக அப்படின்னு சொல்லி சரிங்களா? அதனால நமக்கு நம்முடைய ஆத்மாவை குறித்து நமக்கு சில ஆசைகளும் விருப்பம், நல்ல விருப்பங்கள்லாம் இருக்கலாம். நம்ம இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சும்மா விருப்பப்படலாம் இல்லைங்களா? சில நேரங்கள்ல வரப்போகிற நியாய தீர்ப்பை குறித்து நாம கேட்கிற சத்தியங்கள் நிமித்தமா ஒரு நடுக்க வரலாம். ஓ, இப்படி நியாய தீர்ப்பு இருக்குதா அப்படின்னு நடுங்கலாம். சில நேரங்கள்ல இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பை நாம் எண்ணி பார்த்து கண்ணீர் வடிக்கலாம். இயேசு எனக்காக இப்படி எல்லாம் செஞ்சிருக்கிறான்னு சும்மா கண்ணீர் வடிக்கலாம், இல்ல உணர்ச்சி வசப்பட்டு இப்படி கண்ணீர் வடிக்கலாம். அதெல்லாம் இருந்தாலும் கூட நாம் நரகத்தை நோக்கி மெதுவாக போய்கொண்டிருக்கவும் முடியும் சரிங்களா? ஏன்னா வெறும் உணர்ச்சி வசப்பட்டு ஒரு சத்தியத்தை கேட்கிற பொழுது அது இருதயபூர்வமாக இல்லாமல் அதற்கான நடவடிக்கைகள், தன்னுடைய தவறுகளை உணர்ந்து அதிலிருந்து மனம் திரும்பாமல் வெறுமனையவும் இதை நம்ம செய்ய முடியும் இல்லைங்களா? எந்த காரியத்தையுமே செய்துக்காம நம்ம இதை செஞ்சுக்க முடியும் இல்லைங்களா? ரொம்ப கவனமா இருக்கணும். ஆசையும் விருப்பமும் மட்டும் போதாது இல்லைங்களா? விலையாமுக்கு ஆசை இல்லையா? நீதிமான் மரிப்பது போல மரிப்பேனாக அப்படின்னு சொல்றார் இல்லைங்களா? அப்ப இந்த ஆசையும் விருப்பங்களும் இருதயபூர்வமாக செயல்பட வேண்டியது அவசியம் கர்த்தருக்குள்ளாக. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா நம்ம நரகத்தின் பாதையில மெதுவா போயிட்டோம் இல்லைங்களா? அப்படியே பேசலாம், எனக்கு ரொம்ப விருப்பமா இருக்கு இல்ல, வெளிப்பிரகாரமாய் உணர்ச்சி வசப்பட்ட விருப்பம் இல்லைங்களா? அது இல்லை இல்ல. அப்ப நம்முடைய இருதயம் ரொம்ப முக்கியம்னு சொல்லி பாக்குறோம் இந்த இடத்துல. இருதயம் தேவனுக்கு முன்பாக அந்த ஆசை இருதயபூர்வமானதாக இருந்ததா,
அந்த ஆசையும் விருப்பங்களும் கர்த்தருக்கு நேராக என்னை நகர்த்துகிறதா? நான் இறுதிப்பூர்வமாக நான் கடவுளிடத்துல ஆண்டவருக்கு பிரியமா வாழணும்னு நினைக்கிறேனா அப்படின்ற கேள்விகள்லாம் நம்ம கேட்டு பார்க்க வேண்டியது அவசியம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா அந்த ஆசையினால விருப்பத்தினால ஒரு பயனும் இல்லை. ஆசையும் விருப்பமும் நல்லது, ஆனா அது இருதயம் சாராமல் இருக்கிற பொழுது அது மோசம் இல்லைங்களா? இப்ப இருதயம் தான் முக்கியம்னு சொல்லிப்பாங்க. இப்ப அந்த இருதயம் தேவனுடைய பார்வையில் செம்மையானதாக இருக்கிறதா? உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கடவுள் மேல ஆசை கொள்றீங்க, விருப்பம் கொள்றீங்க, ஆனா அது இறுதிபூர்வமா செம்மையானதாக இருக்கிறது. அப்ப இறுதிபூர்வமா இருக்குன்னா கடவுள் சொன்ன மாதிரி நம்ம நடக்கிறதுக்கு போகணும் இல்லைங்களா? நடக்க விரும்பாதவன் அதை இறுதிபூர்வமான ஆசை கொள்ளல, ஒரு மாயாஜால ஆசை கொண்டுகிட்டு இருக்கிறான் சரிங்களா? ஏதோ ஒண்ணு டபார்னு நடந்து தானாவே நடந்துன்னு சொல்லி நினைக்கிறேன். அப்படி நடக்காது இல்லைங்களா? அப்ப இந்த 3 காரியம் பார்க்கிறோம். அறிவு, வெளிப்பிரகாரமான வாழ்க்கை, ஆசை, விருப்பம், இதெல்லாம் தேவ பக்தியில ஒரு இடத்தை அது கொண்டிருந்தாலும் கூட அது மட்டுமே தேவ பக்தி என்று நாம் நினைப்போம் என்று சொன்னால் அது மோசமான நிலைக்கு நம்மளை கொண்டு போய் விடும் இல்லைங்களா? ஏன்னா இருதயம் சாராமலும் கூட இதையெல்லாம் நாம் செய்துவிட முடியும். இப்ப இருதயம் சாராம இதை மட்டும் நாம் செய்து கொண்டிருப்போம்னு சொன்னா நாம் மெல்ல மெல்ல அப்படியே நரகத்தின் பாதையில நடந்துகிட்டு இருக்கோம். ஒரு நாள் வருகிற பொழுது நம்முடைய ரட்சிப்பு கேள்விக்குறியாகி நாம் நரகத்தின் அந்த பாதையில நின்றோம். இப்ப இந்த அப்போஸ்தலர் வரும் வரைக்கும், பேதுருவும் யோவானும் அங்க வர வரைக்கும் என்ன நினைத்து கொண்டிருப்பார்கள்? சீமோனை குறித்து தேவனுடைய பிள்ளை விசுவாசித்திருக்கிறான்னு நினைச்சிருப்பாங்க. உண்மை முகம் வந்துருச்சு இல்லைங்களா? அவன் உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையா இல்ல, நீ பாவ கட்டுல இருக்க, உன் துர்க்குணம் நீங்க மனம் திரும்புன்னு சொல்றாரு இல்லையா? ஒருவேளை தேவன் உன் பாவத்தை மன்னிப்பார் அப்படின்னு சொல்றாரு இல்லைங்களா? அதைத்தான் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். சரி, இன்னைக்கு என்ன நம்ம இதுல பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கும் நீ வர வாரங்கள்லயும் நம்ம பார்ப்போம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்முடைய தேவ பக்தியில இருதயத்துக்கு இருக்கிற முக்கியமான இடத்தை பார்க்க போறோம். நம்முடைய தேவ பக்தியில இருதயத்துக்கு எவ்வளவு முக்கியமான இடத்தை வேதம் கொடுக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியது அவசியம் இல்லைங்களா? இருதயம் இல்லாம நம்ம தேவ பக்தியில இருக்க முடியாது இல்லைங்களா? இப்ப நம்முடைய தேவ பக்தியில நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது அப்படின்னு நம்ம வேதத்தின் மூலமாக சரியாக அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம் இல்லைங்களா? இருதயம் எப்படி இருக்குதுன்னா நம்ம மனம் போன போக்கள் இல்ல, வேதம் என்ன சொல்லுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அப்ப நம்முடைய இருதயம் வேதத்தின் அடிப்படையில சரியாகத்தான் இருக்கிறது என்பதை நம்ம நிரூபிக்க முடியல அப்படின்னு சொன்னா நம்மகிட்ட பக்தி இருப்பதாக நம்ம சொல்லிக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்லை என்று சொல்லி பார்க்கலாம். வேதத்தின் மூலமாக நம்முடைய தேவ பக்தி இல்லைங்களா, அது இருதயத்தின் அடிப்படையில சரியாக இருக்கிறது அப்படின்றத நம்ம நிரூபிக்க முடியலைன்னா, நம்முடைய இருதயம் வேதத்தின் அடிப்படையில சரியாதான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம நிரூபிக்க முடியலைன்னா நம்முடைய பக்தி அதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. நமக்கு பக்தி இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. நமக்கு உண்மையான தேவ பக்தி இருக்குதுன்னா நம்முடைய இருதயம் வேதத்தின் அடிப்படையில சரியாதான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வேதத்தின் மூலமாக நிரூபிக்க வேண்டும். இல்லை அப்படின்னு சொன்னா நம்ம கிட்ட பக்தி இருக்குன்னு நம்ம நம்புறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. வேதம் தான் நமக்கு காட்டுற, நம்மளுடைய முகத்தை காட்டுவது போன்ற கண்ணாடி, நம்ம இருதயத்தை காட்டுற மாதிரி கண்ணாடி அது இல்லைங்களா? அதை கொண்டுதான் நாம் சரியா இருக்கிறோமா இல்லையாங்கிறத தெரிஞ்சுக்கணுமே தவிர நாமே ஒரு காரியத்தை வைத்து நான் சரியாதான் இருக்கேன், என் இருதயம் சரியாதான் இருக்குது, உங்களுக்கு தெரியுமா நான் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்றேன்னு உங்களுக்கு தெரியுமா, இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு போறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்முடைய தேவ பக்தியை நாம் வேதத்தின் அடிப்படையில, நம்முடைய இருதயம் வேதத்தின் அடிப்படையில சரியாக இருக்கிறது அப்படிங்கிறத நாம் நிரூபிக்க முடியல அப்படின்னு சொன்னா நம்ம இடத்துல பக்தி இருப்பதாக நம்ம சொல்லிக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம். அதைத்தான் நம்ம இன்னைக்கு ஒரு 3 காரியமா பார்க்க போறோம் இல்லைங்களா? இருதயத்தை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது, நம்முடைய தேவ பக்தியில இருதயத்திற்கு இருக்கிற முக்கிய இடத்தை குறித்து ஒரு 3 காரியங்களை நம்ம இதுக்குள்ள பார்க்க போறோம். முதலாவது நம்ம பார்க்கறது என்னன்னா, நம்முடைய ஆத்மாவினுடைய நிலை நம்முடைய இருதயத்தை பொறுத்ததாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்க. நம்முடைய ஆத்மா எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம அறிஞ்சுக்கணும்னா அது நம்முடைய இருதயத்தை பொறுத்ததா இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? நம்ம ஆத்மீக வாழ்க்கையில விடுதலை அடைந்திருக்கிறேன்,
அப்படின்னு சொன்னா அதை எப்படி நான் சரியாக புரிந்து கொள்ள முடியும்? என் இருதயத்தினுடைய நிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத வச்சுதான் நான் என்னுடைய ஆத்மாவின் நிலையை புரிந்து கொள்ள முடியும். பாருங்க, வேதம் சொல்லுது நீதிமொழிகள்ல 4:23 பாருங்க, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்து நின்று ஜீவ ஊற்று புறப்படும் என்று சொல்லி சொல்றத பார்க்க. இப்ப இங்க சொல்லுகிற பொழுது எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்து நின்று ஜீவ ஊற்று புறப்படும் என்று சொல்லி சொல்லப்படுறத பார்க்கிறோம். அறிவு, புரிந்து கொள்ளுதல், ஆர்வம், இது எல்லாவற்றையும் விட இருதயத்திற்குத்தான் முதன்மையான இடம் இருக்கிறது அப்படிங்கிறது இது நமக்கு சொல்லுகிறது இல்லைங்களா? இப்போ ஒருவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, அவனுடைய ஆவிக்குரிய ஆரோக்கிய நிலைல அவனுடைய ஆவிக்குரிய பலன், ஆவிக்குரிய வளர்ச்சி, இதையெல்லாம் அவனுடைய இருதயத்திலிருந்து புறப்படுகிறது என்று சொல்லி சொல்லுவான். அவன் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்றதா இருக்கட்டும், அவன் ஆவிக்குரிய அந்த ஆத்மாவின் நிலை அதெல்லாம் சரியா இருக்கிறது அப்படிங்கிறது, ஆவிக்குரிய பலன், வளர்ச்சி, இதெல்லாமே இருதயத்திலிருந்து புறப்படுகிறதாக வேதம் நமக்கு சொல்லுகிறது. இப்ப இருதயம் நல்லா இல்லை அப்படின்னு சொன்னா அது மோசம் இல்லைங்களா? அதாவது ஒருவருடைய இருதயம் தேவனுக்குரிய காரியத்துல உயிர் உள்ளதாக, ஆவியானவரால உயிர்ப்பிக்கப்பட்டதாக இருந்தது அப்படின்னு சொன்னா அவன் ஜீவனுள்ள கிறிஸ்துவன்னு சொல்லலாம், ஒரு உயிருள்ள கிறிஸ்துவன்னு சொல்லலாம். அதே நேரம் அவனுடைய இருதயம் செத்ததா, அதுல ஆவியானவர் குடியிருக்காம இருந்தா அவன் தேவனுடைய பார்வையில் மரித்தவன் என்று சொல்லி சொல்லலாம் இல்லைங்களா? அதை வச்சுதான் நம்ம முடிவு பண்றோம் இல்லைங்களா? ஒரு மனுஷனுடைய இருதயம் தேவனுடைய காரியத்துல உயிர் உள்ளதா, தேவ ஆவியினால உயிர்ப்பிக்கப்பட்டதா இருந்தா ஒரு ஜீவனுள்ள கிறிஸ்து. அதே நேரம் ஒருவனுடைய இருதயம் செத்து போனது மாதிரியும் அதுல ஆவியானவர் குடி இல்லை அப்படின்னு சொன்னா தேவனுடைய பார்வையில மரித்தவன், ரட்சிக்கப்படாதவன் என்று சொல்லி சொல்லலாம் இல்லைங்களா? இப்ப இருதயம் தான் இங்க ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? இருதயபூர்வமாக என்னுடைய காரியங்கள் இருக்கிறதா அப்படின்பாங்க. வெறும் மேல ஓடு மாதிரி இருக்கிறது இல்லை, மேல இருக்கிறது இல்லை, உள்ள இருக்கிறது இல்லைங்களா? அப்ப பாருங்க, இப்ப நம்ம நினைச்சிடக்கூடாது ஒரு மனுஷன் என்ன சொல்றான், என்ன அறிக்கை இடுறான், ஞாயிற்றுக்கிழமை அவன் சர்ச்சுக்கு போறான்னா எவ்வளவு காணிக்கை கொடுக்குறான், இதெல்லாம் ஒரு ஒருத்தரை தள்ளி வச்சான். அதெல்லாம் ஒரு முக்கியம்தான். என்ன செய்யறான், விசுவாசத்தை பத்தி என்ன அறிக்கை இடுறான், இல்ல சபைக்கு ஒழுங்கா போயிட்டு இருக்கிறானா, ஆராதனைக்கு காணிக்கை செலுத்துறானா கர்த்தருக்கு, இதெல்லாம் ஒரு புறம் ஒதுக்கி வைக்கலாம். அதெல்லாம் தேவையா இருந்தாலும் வைக்கலாம். வச்சுட்டு அதுக்கு பதிலா அவனுடைய இருதயம் எப்படி இருக்குதுன்னு பாக்குறது நல்லது. ஆலயத்துக்கு வருகிற அவனுடைய இருதயம் எப்படி இருக்குது, அந்த ஆலயத்துக்கு என்ன நோக்கத்தோடு வந்திருக்கிறான், அவனுக்கு கடவுள் மேல் என்ன விதமான பக்தி இருந்தது, அவன் எதற்காக வந்தான், இப்ப என்ன செய்து கொண்டு இருக்கிறான், அவனுடைய சிந்தனை ஓட்டங்கள் எப்படிப்பட்டதாக இருந்து போகிறது. சிந்தனை சில பாவத்தினால போராட்டம் இருக்கத்தான் செய்யும், ஆனாலும் அதை போராடி மேற்கொண்டு அவன் கர்த்தருடைய ஆராதனை என்ன விதத்துல செய்து கொண்டு இருக்கிறான் அப்படிங்கிற கேள்வியில வருது இல்லைங்களா? இப்ப இந்த கேள்வியில ரொம்ப முக்கியம். ஏன்னா நீதிமொழிகள்லயே 27 நீதிமொழிகள்ல 23:7 பாருங்க சொல்றத. 23ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனம் பார்த்தா, அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான் என்று சொல்லி சொல்லுங்க. அவன் இருதயத்தினுடைய நினைவு எப்படி இருக்குதோ அதுதான் அவன் அப்படின்னு சொல்லுது வேதம். அவனும் அப்படியே இருக்கிறான் இல்லைங்களா? அப்படின்னா என்ன, இருதயம்தான் அவனை காட்டுது, அவன் யாருன்றத காட்டு சரிங்களா? வெளிப்பிரகாரமானது இல்லை, வெறும் அறிவு மட்டும் இல்லை. இல்ல ஒருத்தன் அறிவா பேசுறாங்கிறதுக்காக, வேதத்தின் அடிப்படையில பேசிக்கிட்டு வராங்கன்றதுக்காக ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. வேதத்தின் அடிப்படையில நல்லவங்கன்னா என்ன சொல்ல வரனா, அவன் ரட்சிக்கப்பட்டு தேவ பிள்ளையாக இருக்கிறான் அப்படின்னு நினைச்சிட முடியாது இல்லைங்களா? அறிவு, வெளிப்பிரகாரமான வாழ்க்கை, சும்மா ஆர்வம் காட்டுறது, நான் கடவுளுக்காக வாழ்றேன்னு ஆர்வம் காட்டுறது, இதையெல்லாம் வச்சு ஒரு மனிதனை முடிவு செய்து விட முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா அவன் இருதயம் சரியில்லாமல் இருந்தும் இதை செய்யலாம் இல்லைங்களா? ஆகவே இருதயம் ரொம்ப முக்கியம். ஏன்னா அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான் என்று சொல்லி சொல்லுவான் இல்லைங்களா? அதனால நிறைய பேரை நம்ம வாழ்க்கையில பார்த்தோம்னு சொன்னா அந்த விதமாக இருந்துட முடியும் இல்லைங்களா? ரொம்ப கவனத்தோட நம்ம பார்க்க வேண்டிய, நம்முடைய இருதயத்தை பார்க்க வேண்டியது அவசியம் இல்லை பாருங்க. அப்ப முதல்ல நம்ம பார்க்கிறோம்,
நம்முடைய ஆத்மாவின் நிலை நம்முடைய இருதயத்தை பொறுத்ததா இருக்கிறது என்று சொல்லி பார்க்கணும். சரிங்களா? நம்ம ஆத்மா எப்படி இருக்குதுன்றது நம்முடைய இருதயத்தை பொறுத்து தான் அது இருக்கு. ரெண்டாவது, நம்முடைய இருதயத்தை தான் தேவன் விசேஷமாக கவனிக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய இருதயத்தை தான் தேவன் விசேஷமாக கவனிக்கிறார். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேல்ல 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் பாருங்க. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் அவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷர் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். இது எந்த சம்பவம் அப்படின்னு சொன்னா, இஸ்ரவேலின் முதல் ராஜாவாக இருந்த சவுல் அவன் தேவனுக்கு எதிராக போன பொழுது அவனை ஆண்டவர் தள்ளி விடுகிறான். அந்த இடத்திற்கு இன்னொரு ராஜா வர வேண்டும். அப்படி அவன் வருவதற்கு சாமுவேல் தீர்க்கதரிசியை ஈசாயினுடைய வீட்டுக்கு, அதாவது தாவீதினுடைய தகப்பனுடைய வீட்டுக்கு அனுப்புகிறான். அந்த அவனுடைய குமாரரில் ஒருவரை நான் ராஜாவாக அபிஷேகம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றார். நீ போய் அபிஷேகம் பண்ணு அப்படின்னு தைல குப்பி எடுத்துக்கிட்டு போக சொல்றார். அப்படி போன சாமுவேல் ஈசாயிக்கு முன்பதாக இருந்து ஈசாயை சொல்றார், உடைய குமாரரை வர சொல்லணும். அப்படி வருகிற பொழுது அங்க வந்த மனுஷனை பார்த்து எலியாப்பை பார்த்தோன்னே அப்படி சொல்றாரு. ஈசாய் பையனை கொண்டுட்டு காட்டுறாரு. பையனை காட்டினா பெரிய ஆட்கள். அவர் காட்டும்போது சாமுவேல் பாக்குறாரு, நல்ல வாட்ட சட்டமா ஆள் இருக்கா. ஏன்னா ஒரு ராஜானா இப்படிதானே இருக்கணும். பார்த்துட்டு இவனா ஆண்டவரேன்னு கேட்கும்போது ஆண்டவர் சொல்ற வார்த்தையை தான் நம்ம வாசிக்க கேட்டோம். ஏன்னா அங்க ஆண்டவர் சொல்றாரு, நீ இவனுடைய முகத்தையும் உன்னுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம். முகத்தை பார்க்காத. பார்க்கறதுக்கு நம்ம பெண்ண வெளியே பார்த்தா வாட்ட சாட்டமா அவர் ராஜாவா இருந்தா கம்பீரமா நடத்துவாங்க. சரீர வளர்ச்சி, உடம்பு நல்ல பாடியா இருக்கு, அதை நீ பார்க்க வேண்டாம். மனுஷன் பார்க்குற மாதிரி நான் பார்க்க மாட்டேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், நானும் இருதயத்தை பார்ப்பேன்னு சொல்றான். இப்ப தேவன் இருதயத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார் அப்படிங்கிறது தெரியும். நம்முடைய இருதயத்துக்கு தான் தேவன் விசேஷமாக, நம்முடைய இருதயத்தை தான் தேவன் விசேஷமாக கவனிக்கிறார் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கும். மேல இருக்கிறது இல்ல ஒரு ஆராதனையா இருக்கட்டும், குடும்ப வாழ்க்கையா இருக்கட்டும், நம்முடைய தனிப்பட்ட கிறிஸ்துவ வாழ்க்கையா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் கூட வெளியில் இருக்கிறதெல்லாம் உள்ள இருக்கிறதின் அடிப்படையிலேயே கவனிக்கப்படுகிறது அப்படிங்கிறத முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். நாம் வெளிப்பிரகாரமாக ஒரு காரியத்தை காணிக்கை செலுத்தணும்னு வச்சுக்கோங்க, அது சும்மா கூட தான் செலுத்தலாம். இறுதியும் அதற்கு தேவையா? இறுதியும் இல்லாம கூட காசு கொண்டுட்டு போடலாம். ஆனா அந்த காசை ஏன் ஆண்டவர் எனக்கு ஆசீர்வதித்தார், என்னுடைய வேலை செய்கிற பொழுது எனக்கு நல்ல பலத்தை கொடுத்தார், ஆசீர்வதித்து ஆண்டவர் ஆராதனுடைய ஒரு பகுதியாக காணிக்கை வைத்திருக்கிறார், இந்த காணிக்கை நான் செலுத்த போறேன் அப்படின்னு அந்த காணிக்கையை எடுத்து வைத்து ஜெபித்து காணிக்கை கொண்டுட்டு வந்தீங்களா? எடுத்து ஜாபச்சோப்பில் போட்டுட்டு பிச்சைக்காரந்தட்டுல போடுற மாதிரி இப்படியும் போடலாம். ஜாப் பண்ணி எடுத்துட்டு வந்தீங்களா? கடவுள் கொடுத்ததை நினைச்சு பார்த்தீங்களா? இருதயம் அதுல இருந்துதா? ஒரு 50 ரூபாய் போட வேணும், அதனால போட்டுடலாம். அப்ப ஆண்டவர் அதை பார்க்கறாரா இல்லையா? எடுத்து வச்சிங்களா? அது ஜெபம் பண்ணீங்களா? அதுக்காக இருக்காது. அதிகமானவர்கிட்ட இருக்காம இருக்கணும் இல்லைங்களா? அப்போ அந்த ஆராதனையில அது ரொம்ப முக்கியமானது இல்லையா? இருதயத்தை பார்க்கறாரு, என்ன நோக்கமா வந்திருக்கா. ஆராதனையினுடைய ஒரு பகுதி அது இல்லையா? பாடல் பகுதி ஒரு பகுதி, வேத வாசிக்கு ஒரு பகுதி, பிரசங்கம் கேட்கறது ஒரு பகுதி, ஜெபம் பண்றது ஒரு பகுதி. அப்ப அதெல்லாம் செய்யாம கூட வெளிப்பிரகாரமாக அதெல்லாம் செய்து விடலாம். அதான் தெரிஞ்சுக்க. இப்ப நம்முடைய இருதயத்தை தான் தேவன் விசேஷமாக கவனிக்கிறார். நீதிமொழிகள்லயே 21:2 பாருங்க. மனுஷனுடைய வழிகள் எல்லாம் அவன் பார்வைக்கு செம்மையாக தோன்றும், கர்த்தரோ இருதயங்களை நிறுத்து பார்க்கிறார் என்று சொல்லுங்களா. மனுஷனுடைய வழி அவன் பார்வைக்கு செம்மையா தெரியும். நல்லா இருக்க, நான் நல்லா இருக்கிறேன்னு நினைப்பான். நான் நல்லா தானே இருக்கிறேன், என்னைய நீங்க சொல்லக்கூடாது, நான் கடவுளுக்குள்ள நல்லா இருந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு அவன் நினைப்பான். எனக்கு கடவுள் நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லுவான். ஆனா கர்த்தரோ இருதயத்தை நிறுத்து பார்க்கிறாருன்னு சொல்றாரு. வெளி பிரகாரமான காரியத்தை நிறுத்து பார்க்கிறாரு, இருதயத்தை நிறுத்து பார்க்கிறாராம். இருதயத்தை நிறுத்து பார்க்கிறாரு, வெளியே செய்யற காரியத்தில்.
தாழ்மையினா குமிஞ்சுக்கிட்டு போறது அப்படின்னு அதையா நிறுத்து பாக்குறாரு? அது இல்லை, இருதயபூர்வமா இருக்காது. அது என்ன செய்யறாங்க அப்படின்றது ஒரு கேள்வி. நிறுத்து பாக்குறேன். இப்ப பொதுவா மனுஷன் வெளிப்பிரகாரமான பக்தி, சரியா நடக்கிறது, வெளிப்புறமான ஒழுக்கம், வெளிப்பிரகாரமா கிருபையின் சாதனங்களை பயன்படுத்தி கொள்றது, இதுலயே திருப்தி அடைஞ்சிடறான். இதெல்லாம் நம்ம வெளிப்பிரகாரமா செய்யறோம், இந்த கிருபையின் சாதனங்கள்லாம் சரியா பண்றோம், ஜெபம் பண்றோம், வேதத்தை வாசிட்டோம், அவ்வளவுதான் அப்படின்றதோட போய் விடுகிறான் இல்லைங்களா? ஆனா கடவுளுடைய கண்ணு அதுக்கு அப்பால் போய் பார்க்கிறது அப்படிங்கிறத பார்க்க மறுத்தர்றான் மனுஷன். பல பேர் அப்படி மறுத்தர்றாங்க இல்லைங்களா? அவர் நம்முடைய நோக்கங்களை எண்ணி பார்க்கிறார். என்ன நோக்கத்துல ஒரு காரியத்தை செய்கிறேன், கண்ணு எப்படி இருக்கு, அதுக்கு அப்பால் போய் பார்க்கும், இருதயத்தை தான் பார்க்கும் இல்லைங்களா? என்ன என்ன நோக்கத்துக்காக இந்த மனிதன் அதை செய்யறான் இல்லையா? இதான் கடவுள். கர்த்தர் இருதயங்களை நிறுத்து பார்க்கிறார்னு சொல்லு. இன்னொரு வசனம் கூட அதை சொல்லுது பாருங்க, நீதிமொழிகள்லயே 16:2 பாருங்க, அங்கே சொல்லுது. 16:2 என்ன சொல்லுது? மனுஷனுடைய வழிகள் எல்லாம் அவன் பார்வைக்கு சுத்தமானவைகள், கர்த்தரோ ஆவிகளை நிறுத்து பார்க்கிறார். அவன் பார்வைக்கு அவன் சுத்தமானவனாக தெரிகிறான். நான் நம்முடைய பார்வைக்கு சுத்தமான மாதிரி ஒரு காரியத்தை செஞ்சுக்கிட்டு மேற்புறமாக செஞ்சுக்கிட்டு போனா அதை கடவுள் அங்கீகரிப்பாருன்னு நம்ம நினைக்கலாமா? அது தப்பு. ஏன்னா ஆண்டவர் இருதயத்தை நிறுத்து பார்க்கிறார். அவருடைய கண் அதுக்கு அப்பால் ஊடுருவி போகுது, இருதயத்துக்குள்ள ஊடுருவி போகுது, அந்த சிந்தனை. அதனாலதான் நம்ம பாவத்தை ஆண்டவர் பார்க்கிற மாதிரி பார்க்கணும், நம்ம பார்த்து மனம் திரும்புற மாதிரி இல்லை. இருதயம் எவ்வளவு அழுக்கா இருக்குது, ஆண்டவர் பார்க்குற. மனுஷெல்லாம் பார்த்து கொஞ்சம் தான் பார்ப்போம் இல்லைங்களா? இப்போ ஒரு ரகசிய பாவத்தை செய்கிற பொழுது ஒரு மனுஷன் அதுல மாட்டிக்கிட்டதுக்கு அப்புறம் அவனுக்கு பயங்கரமான வெக்கம், அருகருப்பெல்லாம் வருது. ஒரு தற்கொலை பண்ணிக்கிறேன்ற நிலைமைக்கு போறான் ஒரு மனுஷன். உலக மனுஷன் எல்லாம் பாரு, நீ ரகசியமா ஒண்ணு செஞ்சுட்டு இருக்கும்போது உனக்கு வெக்கம் வருங்க. இப்ப கிறிஸ்தவர்கள் நினைச்சு பாருங்களேன், ஒரு மனுஷன் மாட்டிக்கிட்டா அவனுக்கு வெக்கம் ஐயோ தெரிஞ்சு போச்சு, மனுஷனுக்கு தெரிஞ்சு போச்சு, பார்த்துட்டாங்களே நம்மள, நான் என்ன பண்றது? நம்முடைய வாய் சரியில்லாம இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இங்கெல்லாம் நடிச்சுட்டு போறோம். திடீர்னு நான் வந்துகிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு தவறான வார்த்தை பேசுறத நான் கேட்கறேன்னு வச்சுக்கோங்க, உடனே அவங்க ஐயோ பார்த்துட்டாங்களே இப்படி அப்படின்னு ஒரு வேதனை வரும். அதே நேரம் கடவுள் பார்த்துக்கிட்டு இருக்காரு, ஒவ்வொரு நிமிடமும் நம்மை கவனித்து கொண்டு இருக்கிறார், நம்முடைய இருதயத்தை பார்க்கிறாருன்ற எண்ணம் நமக்கு இருக்குதா அப்படின்னு கேள்வி. தேவனுக்கு முன்னாடி நம்முடைய இருதயம் செம்மையா இருக்குதா? ஏன் கேள்வி கேட்டு பார்க்கணும். வேதம் எத்தனை வார்த்தை சொல்லி பாருங்க, மனுஷனுடைய வழிகள் எல்லாம் அவன் பார்வைக்கு சுத்தமானது. நினைச்சுக்கோ, சொன்ன நீ தப்பா இருக்கிறீங்க, உடைய வாழ்க்கை கடவுளுக்கு பிரியமானதாக இல்லை, வேதத்தின் அடிப்படையில் சொல்றோன்னா நல்லா இருக்கு அப்படின்னு நினைக்கிறோம் இல்லைங்களா? தப்பு. இன்னொரு வசனம் கூட பார்க்கலாம் பாருங்க, எரேமியாவுல என்ன சொல்றாரு ஆண்டவர்? எத்தனையோ வசனம் பாருங்க, 17:10 பாருங்க, எரேமியாவுல 17:10. கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலனுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளந்திரியங்களை சோதித்தறிகிறவருமாய் இருக்கிறேன் என்று சொல்லி. அவர் என்ன சொல்லுது வேதம்? திருப்ப திருப்ப சொல்லிட்டு பாருங்க, நானே கர்த்தராகிய நானே இருதயத்தை ஆராய்கிறவர் உள்ளந்திரியங்களை சோதித்தறிகிறவராய் இருக்கிறேன்னு சொல்றார். மேல அது இருக்குல்ல, அது இல்லை, அது தேவைதான். ஆனா உள்ளத்தை பாக்குறாராம், இருதயத்தை பாக்குறாரு, ஆராய்கிறாராம். பாத்தீங்களா? இருதயத்துக்கு தான் ஆண்டவர் முக்கிய இடத்தை கொடுத்துருக்கிறார். அதைத்தான் ஆண்டவர் விசேஷமா கொடுத்துருப்ப நம்முடைய வாழ்க்கையில அதெல்லாம் சிந்திச்சுப்பாங்க. எங்க இருந்தாலும் நம்ம இருதயம் நம்ம கூட தான் இருக்கு. இப்ப கூட இருதயம் எப்படி உங்களுக்கு சிந்திச்சுக்கிட்டு நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க கடவுளை குறிச்சு, ஏன் இங்க இருக்கிற கேள்வி வருது இல்லையா? அதைத்தான் பாக்குறாரு. நான் பார்க்குற பொழுது அமைதியா இருக்கிறாங்க, எல்லாம் இருக்கிறாங்கன்னு வெளிப்பிரகாரமா சொல்றது தெரியும். ஆனா தேவனுக்கு முன்னாடி அப்படி நம்ம செஞ்சிட முடியுமா? அவர் உள்ளந்திரியங்களை ஆராய்கிறவர். அவருக்கு நம்முடைய உட்காருதல், எழுந்திருத்தல், நம்முடைய வாயிலிருந்து வார்த்தை வருவதற்கு முன்பதாக அதை எல்லாம் தூரத்திலிருந்து அறிந்திருக்கிறதாக ஆண்டவர் சொல்றாரு. நம்முடைய இருதயம் கடவுளுக்கு முன்னாடி எப்படி இருக்குன்னு கேள்வி கேட்கும். அப்ப ரெண்டாவது நம்ம பார்க்கறோம், நம்முடைய இருதயத்தை தான் தேவன் விசேஷமா கவனிக்கிறார். மேல இருக்கிறது இல்லை, மேல இருக்கிறது இருதயத்தின் அடிப்படையில வரணும்.
மேல இருக்கிறது தேவைதானே, ஆனா அது இருதயத்துல இருந்து வரணும் இல்லையா? மூணாவது, தேவன் மனிதனிடத்துல தமக்கு கொடுக்கும்படி கேட்கிற முதலாவது காரியம் அவனுடைய இருதயம் தான். ஃபர்ஸ்ட் அதுதான். தேவன் மனிதனிடத்துல கொடுக்கும்படி கேட்கிற முதல் காரியம் அவனுடைய இருதயம் தான். அதுக்கப்புறம் தான் எல்லா காரியம். இருதயத்தை தான் ஆண்டவர் கேட்கிறார் இல்லைங்களா? இப்ப நம்ம தேவனுக்கு முன்பாக அப்படியே தலை வணக்கமா இருக்கிற மாதிரி இருக்கலாம், அப்படியே தாழ்மையா இருக்கிற மாதிரி இருக்கலாம், அப்படியே முகத்தை அப்படியே ரொம்ப மென்மையாக நம்ம காட்டலாம், அப்படியே பொன் சிரிப்பு மாதிரி சிரிச்சுக்கிட்டு ரொம்ப அப்படியே முகத்துல அப்படியே தாழ்மையா இருக்கிற மாதிரி அப்படியே இருக்கலாம் இல்லைங்களா? அதோடு நம்முடைய மாமிசத்தின் அடிப்படையில் சரீர பிரகாரமாக நம்ம சபையில அமர்ந்துக்கலாம் இல்லைங்களா? ஆனா நம்முடைய இருதயத்தை அவருக்கு கொடுக்கிற வரைக்கும் நாம் அவருக்கு பெரிதா எதையுமே செய்யல அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். நம்ம எதுவுமே செய்யல வாழ்க்கை. இதையெல்லாம் ஆண்டவர் அங்கீகரித்திருப்பாருன்னு நினைக்கக்கூடாது. இருதயத்தை தான் கொடுக்கணும் இல்லைங்களா? ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய காலத்துல நம்ம பார்த்தோன்னு சொன்னா, யூதர்கள் ஏராளமான பலிகளை செலுத்தினாங்க. மாமிசத்தின் அடிப்படையில் பலி செலுத்தினாங்க, சிறந்த காணிக்கைகளை கொண்டு வந்தாங்க. ஆனா அவங்கள குறித்து சொல்லும் போது அவர்கள் தங்களுடைய வாய்கள்னாலே அவர் இடத்துல சேர்ந்து தங்களுடைய உதடுகள்னாலே அவரை கணம் பண்ணினார்கள் என்று சொல்லி வாய் தான் அப்படி செய்யுது இல்லைங்களா? உதடுகள் அதுதான் கணம் பண்ணுகிறது. ஆனா அவர்களுடைய இருதயமோ தூரமாய் விலகி இருக்கிறதுன்னு சொல்றாங்க இல்லைங்களா? வேத சொல்லுது பாருங்க, அது கூட வாசிக்கலாம். மத்தேயில பாருங்க 15:8 பாருங்க. இயேசு சொல்றார் பாருங்க, இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. மத்தேயில 15:8. சரிங்களா? இப்ப பாருங்க, ஆண்டவர் முதலாவது மனிதனிடத்துல கேட்கறது அவருடைய இருதயம் தான். சரிங்களா? வாயில அவங்க செஞ்சாங்களா இல்லையா? வாயில சேர்றாங்க, கடவுளை பாட்டு பாடுறது, இயேசுவை பத்தி பேசுறது, இப்ப வச்சுக்கலாம், இப்படி வச்சு இயேசுவை பத்தி பேசலாம், இல்ல ஆண்டவரை பாட்டு பாடி துதிக்கலாம், வெளிப்பிரகாரமாக காணிக்கைகளை செலுத்தலாம், இதெல்லாம் செய்யலாம். ஆனா இருதயம் தூரமா இருந்தா இதனால என்ன பயன் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டு பாருங்க. ஏன்னா ஆண்டவர் மனுஷனிடத்துல முதலாவது கேட்கிற விஷயம் இருதயம் தான், காணிக்கை இல்லை. இருதயம் சரியில்லாத காணிக்கையோ ஆராதனையோ கடவுள் அங்கீகரிக்கிறது இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். இருதயபூர்வமா பண்ணாத ஒன்றை வச்சுக்கிட்டு கடவுள் அதை அங்கீகரிக்கிறார், என் ஜெபத்தை கேட்கிறார் அப்படின்னு நினைச்சா அது மாதிரியான ஒரு முட்டாள்தனம் வேற எதுவுமே இல்லை இல்லைங்களா? உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு மரத்தை வச்சுக்கலாம். மரம் பார்த்துருக்கீங்க இல்லையா? மரம் வச்சுக்கலாம். இந்த மரத்துல இந்த மரம் உயிரோடு இருக்கிறதுக்கு, அது வளர்றதுக்கு, கனி கொடுக்கறதுக்கு முக்கியமா இருக்கிற ஆதாரம் என்னன்னு கேட்டீங்கன்னா வேர் தான். வேர்ல இருந்து தான் அது உயிரோட வாழும். வேறு தான் தண்ணியை இழுத்து அதை வளர செய்யுது, அது உயிரோட இருக்குது, கிளை வருது, அது கனி வருது, எல்லாம் வருது. இப்போ நம்ம ஒரு முடிவு எடுத்துக்கலாமே, அந்த மரத்தினுடைய கிளைகளை எல்லாம் வெட்டுங்க. வெட்டி விட்டீங்கன்னா அந்த மரம் சாவாது இல்லைங்களா? சரி, இன்னும் ஒரு பங்கு போயிட்டு ரம்பத்தை எடுத்துக்கிட்டு மரத்தை அப்படியே கீழே உட்காந்து அருன்னு அடிச்சு முழு மரத்தையும் சாய்த்து விடுங்க. சாய்ச்சா கூட அது சாகாது. மறுபடியும் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா அது வளர்ந்துடும். ஆனா அதே நேரத்துல அதோடைய வேரை குத்தி காயப்படுத்தி அதை அழிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அது மரம் இருந்துகிட்டு இருந்தாலும் கீழே அடியில தோண்டி விஷ வாயுகளை ஊற்றி விட்டு அதோடைய வேரை கொண்டு போட்டு பாருங்க, கொஞ்ச நாள்ல மேல இருக்கிற சருகுகள் மரமெல்லாம் மேல் பட்டு போய் செத்துரும் இல்லைங்களா? அது மாதிரிதான் நம்முடைய இருதயம் சரியில்லாம இருந்து நாம் அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்போம் அப்படின்னு சொன்னா அதனால பிரயோஜனம் இல்லை. ஏன்னு சொன்னா தேவ பக்திக்கு இருதயத்தின் பங்கு அந்த மரத்துக்கு வேறு எப்படி இருக்கோ அது மாதிரி இருக்கு இல்லைங்களா? இருதயத்தின் பங்கு ஆத்மாவுக்கு அப்படித்தான் இருக்கு இல்லைங்களா? அந்த தேவ பக்திக்கு இருதயத்தினுடைய பங்கு அப்படித்தான் இருக்கு. அப்ப இருதயம் இல்லாம நம்ம ஒன்ன செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னு சொன்னா அதனால ஒண்ணுமே இல்லை இல்லைங்களா? அப்ப அது ஆத்மாவுக்கு வேறாய் இருக்கிறது என்று சொல்லி பார்க்கணும். ஆத்மாவுக்கு வேறு என்னது? இருதயம்தான். அது செம்மையா இருந்தாலும் ஆத்மா சரியா இருக்கும், இல்லைன்னா இருக்காதுன்றத தெரிஞ்சுக்கணும். இன்னொரு உதாரணத்தை கூட நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த கடிகாரத்தை பாருங்களேன். இந்த கடிகாரத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, பொதுவா கடிகாரம் வாங்க போனா நம்ம என்ன பார்ப்போங்க? பொதுவா அந்த டிசைன் எப்படி இருக்கு, கட்டமா இருக்கா, வட்டமா இருக்குதா, இதோடைய முள்ளு எப்படி இருக்குது,
அந்த முள்ளில் ஏதாவது ஒரு வித்தியாசங்கள் தென்பட்டுதுன்னா உடனே இது ஒரு டிஃப்ரெண்டா இருக்கு, இதை வாங்கலாம். அந்த மாதிரி தான் நம்ம பார்ப்போம். அதனுடைய சைஸ் எப்படி இருக்கு, நம்ம வீட்டுக்கு அதோடைய கலர் ஒத்து வருமா அப்படிலாம் பார்ப்போம் இல்லைங்களா. யாராவது பின்புறத்துல திருப்பி மிஷின் எப்படி இருக்குதுன்னு பார்த்துருக்கீங்களா? பொதுவா யாரும் பார்க்க மாட்டாங்க. பார்க்கும்போது வெளியில் இருக்கிறதைத்தான் பார்ப்பாங்க இல்லைங்களா. இப்ப அந்த கடிகாரத்திற்கு ஒரு முக்கியமான பகுதியா இருப்பது அதனுடைய மிஷின் தான், அதோட இயந்திரம் தான். அது சரியா இல்லைன்னு சொன்னா இது எவ்வளவு அழகாக கலைநயத்தோடு கூட இருந்தாலும் அது வேலை செய்யாது இல்லைங்களா. அதே போலதான் நம்முடைய தேவ பக்திக்கு இருதயமும் இருக்கு. நம்ம வெளியே எவ்வளவுதான் இதை பண்ணி வச்சிருந்தாலும் நம்முடைய இருதயம் சரியா இல்லைன்னு சொன்னா அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படிங்கிறத வாழ்க்கையில தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா. இப்ப நம்முடைய ஆத்துமாவை சரியாக இயக்குகிற இயந்திரமாக இருப்பது இருதயம் அப்படின்னு தெரிஞ்சு. இருதயம் சரியா இல்லைன்னா நம்முடைய ஆத்மா சரியா இருக்காது அப்படிங்கிறத புரிஞ்சு இல்லைங்களா. அது தெரியும். இன்னைக்கு நம்ம நிறைய பேரை பார்க்குறோம். சபைக்கு வரவங்க, புதிதாய் வருகிறவங்களா இருக்கட்டும், வெளியே பல இடங்களுக்கு போகிறவங்களா இருக்கட்டும், அவங்கள ஒரு புறம் வச்சிடலாம். தொடர்ந்து புதியவர்கள்லாம் வருவாங்க இல்லை, அவங்களெல்லாம் நிறைய காரியங்களை கேட்பாங்க, சத்தியங்களை கேட்பாங்க, நல்ல சத்தியங்களை கூட கேட்பாங்க. ஆனாலும் அவங்க அதையெல்லாம் அப்படி இருதயம் சார்ந்து போகாததுக்கு காரணம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு பார்க்க வேண்டியது அவசியம். எத்தனை அறிவுரைகளை அவர்களுக்கு சொன்னாலும் கூட, வேத சத்தியத்தின் மூலமாக சுவிசேஷத்தை அறிவுரைகளை எத்தனையும் சொன்னாலும் கூட அவங்களுடைய வாழ்க்கையில எந்த பயனும் இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? இந்த சத்தியத்தை கேட்கும் போது சில பேர் என்ன செய்கிறார்கள், புதிதா வந்தவர்கள் பலர் சொல்லுவாங்க, அந்த வார்த்தை என்னோட பேசினது, குத்தப்பட்டேன் உள்ள சும்மா சொல்லுவாங்க, அழுகுவாங்க, சில நேரங்கள் அழுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க ஆள் இருக்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா அப்படி செய்யறதுக்கு காரணம் என்ன? அவங்க ஏன் அப்படி போயிடுறாங்கன்னா அவங்க இருதயம் தவறா இருக்கு. வெளிப்பிரகாரமா ஒன்று கேட்டவனையும் உணர்ச்சி வசப்படுறாங்க, அழுகுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்ல ஆள் இல்லாமல் போயிடும். ஏன்னு கேட்டா அவர்களை ஏதோ ஒரு விக்கிரகம்னு சொன்னா நான் எதை சொல்றேன்னா பொருளாசி. வேதம் பொருளாசி விற்கிறோன்னு சொல்றது அது இழுத்து வைத்திருக்கு. இந்த உலகத்தின் மேல் இருக்கிற பற்று இதெல்லாம் அப்படியே ஒரு சங்கிலி மாதிரி இவங்க காலை கையும் கட்டி வச்சிருக்கு. இந்த உலக இச்சைகள், உலக காரியங்கள் அதையெல்லாம் விட்டு விட வேண்டும் என்று சொல்லி வருகிற பொழுது அதையெல்லாம் விடுவதற்கு மனதில்லை இல்லைங்களா. அதனால அதெல்லாம் அப்படி கட்டப்பட்டதை போல இருக்கு. அதனால ஒரு சிலர் பல வருடங்கள் கூட ஆராதனையில வந்து கலந்துக்குவாங்க, நல்ல சத்தியங்கள் எல்லாம் கேட்டிருப்பார்கள். இயேசு நல்லவர், அவருடைய சிலுவை மரணம், மற்ற காரியங்கள் எல்லாத்துலயும் ஐடியா எல்லாம் அறிவெல்லாம் இருந்திருந்தும் கூட அந்த உலக காரியத்தை விடாமலும் ஆண்டவருக்கு இறுதிப்பூர்வமான காரியத்தை செய்யாமலும் இருந்துவிட முடியும். அப்படி இருக்கிறாங்க இல்லைங்களா. அதுக்கு காரணம்னா அவங்க இருதயம் சரியா இல்லை, அவங்க இருதயம் செம்மையாக இல்லை. எசேக்கியேல்ல 33 31 நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசி சொல்ற வார்த்தை பாருங்க. எசேக்கியேல்ல சொல்ற வார்த்தையை நம்ம பார்க்கணும். ஜனங்கள் கூடி வருகிற வழக்கத்தின்படி உன்னிடத்தில் வந்து உனக்கு முன்பாக என் ஜனங்கள் போல உட்கார்ந்து உன் வார்த்தைகளை கேட்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் அவைகளின்படி செய்கிறதில்லை. அவர்கள் தங்கள் வாயினாலே இன்பமாய் பேசுகிறார்கள், அவர்கள் இருதயமோ பொருளாசையை பின்பற்றி போகிறது என்ன சொல்லி முன்னாடி வந்து உட்காடுறாங்க, வார்த்தையை கேட்கறாங்க, அப்படியே இருக்கு பாருங்க. வார்த்தையை கேட்கறாங்க ஆனாலும் அதன்படி செய்கிறதில்லை. அவர் தங்கள் வாய்களினால் இன்பமாய் பேசுகிறார்கள், அவங்க இருதயமும் பொருளாசையை பற்றி போகிறதுன்னு சொல்றாங்க இல்லைங்களா. வந்து வார்த்தை கேட்கறது என் ஜனம் போல முன்னாடி உட்காந்துருக்கு. ஆனா அவன் என் ஜனம் இல்லைன்னு சொல்றாரு. ஏன்னா அவன் கேட்கறான், உட்கார்ந்து இருக்கிறான், கேட்கறான், ஆனா இன்பமா பேசுறான், ஆனா இருதயமும் பொருளாசையை பின்பற்றி போகிறது அப்படின்னு சொல்லி சொல்றான். பாருங்க, ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது அவசியம் வாழ்க்கையில. இல்ல இருதயம் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா. ஆண்டவர் சொல்றாரு, தேவன் மனிதனிடத்துல தமக்கு கொடுக்கும்படி கேட்கிற முதல் காரியம் அவனுடைய இருதயம் என்ன அப்படிங்கிறது. இப்போ நம்முடைய இருதயத்தினுடைய நிலையை பொறுத்து தான் நம்முடைய ஆத்துமா நிலை இருக்கும். அதே போல தேவன் இருதயத்தை தான் விசேஷமாக பார்க்கிறார் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும்.
அதோடு கூட மனிதனிடத்துல கேட்கிற முதல் காரியம், தேவன் கேட்கிற முதல் காரியம் அவனுடைய இருதயம் தான் அப்படிங்கிறது. இப்ப இருதயம் இல்லாமல் நாம் செய்கிற எந்த காரியத்தையும் கடவுள் அங்கீகரிக்கிறது இல்லை அப்படிங்கிறது நம்முடைய வாழ்க்கையில தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம். நம்முடைய இருதயத்தினுடைய நிலை எப்படி இருக்கிறது அப்படின்றது கேள்வி கேட்பாங்க இல்லைங்களா? சுய பரிசோதனை செய்து கொள்வது நல்லது இல்ல? சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டியது அவசியம். இந்த வாழ்க்கையில நீங்க எப்படி இருக்கிறீங்க? உங்க இருதயம் எப்படி இருக்குது? உங்க இருதயம் செம்மையா இருக்குதா அல்லது செம்மையா இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்டுப்பாரு. ரட்சிக்கப்பட்டவர்கள் இல்ல, உங்க இருதயம் உண்மையாலுமே நான் ரட்சிக்கப்பட்டேன் தானா, இருதயம் அப்படி சரியா போயிட்டு இருக்கா அப்படின்னு கேள்வி. ரட்சிக்கப்படாதவர்களும் கூட நீங்க கேட்டு பாருங்க, நான் கடவுளை உண்மையா பின்பற்றினா, அப்படி இன்னும் கடவுளை விசுவாசித்து வரல அப்படின்னு சொன்னா, இந்த விதத்துல இருதயபூர்வமாய் கடவுளை விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லி தெரிந்து கொள்ளும் இல்லைங்களா? அது இல்லாம வெளிப்பிரகாரமா இதெல்லாம் செய்யலாம் அப்படின்னு, வெளிப்பிரகாரமான காரியங்கள் ரொம்ப அவசியம் தான். ஆனா இருதயம் இல்லாமல் செய்கிறது, ஒரு வண்டிக்கு இன்ஜின் இல்லாத வெளிப்பிரகாரத்தை மட்டும் வச்சிருந்தா அது எந்த நகரமும் நகராது இல்லைங்களா? ஆகவே நம்முடைய இருதயம் எப்படி இருக்குன்னு கேள்வி கேட்டு பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியம் இல்லைங்களா? இப்ப நடைமுறையா அவங்களுக்கு சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, சுய பரிசோதனை செய்து கொள்ளுவது நல்லது. சுய பரிசோதனை ரொம்ப அவசியம். அதைத்தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு நடைமுறை பயன்பாடா சொல்றேன் இல்லைங்களா? நம்முடைய இருதயம் தவறா இருக்குன்னு சொன்னா அதை கண்டுபிடித்து மாற்றிக்கொள்றதுக்கு இதுதான் தருணம் இல்லைங்களா? இன்னொரு தருணம் வரப்போறது இல்லை. நம்முடைய இருதயம் சரியா இருக்குதா தவறா இருக்கிறதா அப்படிங்கிறத கேள்வி கேட்டு பார்க்கணும். நம்முடைய வாழ்க்கையில அடிக்கடி கேள்வி கேட்டு பார்க்கணும், கடவுளுக்கு முன்னாடி சரியா இருக்குதா அப்படின்னு கேள்வி கேட்டு, அப்படி இல்லைன்னா சுய பரிசோதனை செய்து இன்றைக்கே கடவுளிடத்துல மனம் திரும்பி ஆண்டவருடைய கிருபை பெற்றுக்க வேண்டியது அவசியம். பேதுரு சீமான்ட்டு அதைத்தான் சொல்றார். அவர் ரட்சிக்கப்பட்டாரா சீமான் பின்பாக அவர் மனம் திரும்பினாரா அப்படிங்கிறத வேதம் நமக்கு சொல்லலை. அந்த நேரத்துல நடந்த நிகழ்வு நம்ம பார்க்கணும் இல்லைங்களா? அது நமக்கு தெரியவே தெரியாது. ஆனா ஆலோசனை என்ன சொல்றாங்க? பாவம் ஒரு வேளை மன்னிக்கப்படும், இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாக நான் பார்க்கிறேன், அது இல்லை, நீ மனம் திரும்பு, நீ பாவ கட்டுல பாவ பிச்சில இருக்க, தேவன் பாவத்தை மன்னிப்பார்னு சொல்றேன். அதான் நம்முடைய வாழ்க்கையில நினைச்சு பார்க்கணும், நம்முடைய இருதயம் சரியா இருக்கான்னு சுய பரிசோதனை செய்ய வேண்டியது அவசியம். கேள்வி கேட்டு பார்க்கணும். வேதத்தின் அடிப்படையில என்னுடைய இருதயம் சரியா இருக்குதுங்கிறத நான் நிரூபிக்கணும். அப்படி நிரூபிக்கல அப்படின்னு சொன்னா என் தேவ பக்தி எனக்கு இருக்குதுன்னு சொல்றதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. நானே எதையா ஒன்ற சொல்லிட்டேன். அதே இப்ப நீதிமொழியில எத்தனையோ வசனங்களை வாசிக்க கேட்டமே, அவனுடைய பார்வையில அவன் வந்து செம்மையா இருக்கிற மாதிரி அவன் நினைப்பானா, தேவனும் இருதயத்தை நிறுத்து பார்க்கிறார் என்று சொல்லி சொல்லப்படும். அவருடைய இருதயம் எப்படி இருக்கிறதோ அப்படியே அவன் இருக்கிறான் என்று சொல்லி சொல்லப்படுது. சுய பரிசோதனை செய்து பார்க்க வேண்டியது அவசியம். இந்த மாதிரியான கேள்வி எல்லாம் கேட்கறது அவசியம் இல்லை. நான் நல்ல மரியாதையோட ஒழுங்கா வாழ்றேன், சபைக்கு போறேன் அப்படின்னு சொல்ற சிந்தனை உங்களுக்கு இருக்குதுன்னா அதை குறிச்சு எச்சரிக்கையா இருங்க. ரொம்ப மோசமான பிசாசனுடைய சிந்தனை, அது உங்களை கீழே தள்ளுது. அந்த சிந்தனையை அழிச்சு போடுங்க. ஏன்னா இருதயம் தேவனுக்கு முன்னாடி இருக்குதா அப்படின்றத, இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையானதா இருக்குதா அப்படிங்கிறது கேள்வி இல்ல. நீங்க சபைக்கு வரலாம், அங்கத்துவரா இருக்கலாம், எல்லாம் செய்யலாம், நல்ல சத்திய பிரசங்கத்தை கேட்கலாம், இதெல்லாம் இருந்தும் கூட உங்களுடைய இருதயம் தேவனுடைய பார்வையில செம்மையா இல்லைன்னு சொன்னா நீங்க அழிவின் பாதையில இருந்து தொடர்ந்து வாழ்ந்து வாழ்ந்து ஒரு நாள் நரகத்துக்கு போய் சேருங்க. ஞாபகத்தை வைத்துக்கொள்ளுங்க, ஏமாந்து போவீங்க. ஏன்னா வேதத்துல அப்படிப்பட்டவங்களை நிறைய ஆண்டவர் சொல்றாரு. என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லி நான் சொல்லுகிறதை செய்யாது இருக்கிறது எப்படின்னு சொல்லி சொல்லுகிறேன். அநேகர் அப்படி உதாரணங்கள் காட்டுகிறது. அது ரொம்ப கவனத்தோட சிந்திச்சு கேள்வி கேட்டு பார்த்துக்கிட்டு இருக்கணும், இருதயம் சரியா இருக்கா. ஏன்னா இதுதான் தரணும், நம்ம திருத்தி கொள்வதற்கு ஆண்டவரிடத்துல மனம் திரும்புவதற்கு இதுதான் தரணும். அதோட இயேசுவை விசுவாசிக்க போகிறவங்க, இன்னும் இயேசுவை விசுவாசிக்காம ரட்சிப்படையாம இருக்கிறவங்க இந்த வார்த்தையை கேட்டீங்கன்னா, நீங்க இயேசு கிறிஸ்துவ சரியா விசுவாசிக்கிறது கத்துங்க. அது இருதயபூர்வமானதாக வர வேண்டியது அவசியம். வெறுமனே சும்மா வெளியில இருந்து செய்யறதுன்னு நினைச்சக்கூடாது. இருதயபூர்வமாக வந்துதான் இதெல்லாம் நமக்கு நடக்கணுமே தவிர, இருதயம் இல்லாம மேல அதெல்லாம் செஞ்சுட்டு போனா நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம்னு நினைக்காதீங்க, தப்பு. சரிங்களா?
அதோடு இன்னொரு ஆபத்து இருக்கு. என்னன்னா, நம்முடைய இருதயம் எப்படி இருக்குதுன்னு யாரால அறிஞ்சிக்க முடியாது. அது சரியாதான் இருக்குது அப்படின்னு நம்ம நம்பணும் அப்படின்னு நம்ம அந்த விதமான சிந்தனையும் போகக்கூடாது. சரிங்களா? அப்படி கூட என்ன சொல்றேன், நம்ம எப்படி இருதயத்துல அறிய முடியும்? சரியா இருக்கிற மாதிரி நம்ம நம்பணும். ஏன்னா நம்ம சபைக்கு போறோம், எல்லா காரியத்தையும் செஞ்சுக்கிட்டு வர, வெளிப்பிரகாரமான காரியம் செய்யற, வேத அறிவெல்லாம் கொண்டு இருக்கிறோம். அதனால அப்படி நம்ம பார்க்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிற ஆபத்துல இருந்து நம்மளை விலக்கி காத்து கொள்ள வேண்டும். ஏன்னா அதை அறிய முடியும், அதை கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லி வேதம் சொல்லுது. உங்களுடைய இருதயம் நல்லா இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியும். எப்படி கண்டுபிடிக்க முடியும்? வேத புத்தகத்துக்கு முன்பதாக உங்களை கொண்டு போய் நிறுத்துங்க, அது கண்டுபிடிச்சு உங்களுக்கு சொல்லு நீங்க சரியா இருக்கிறீங்களா இல்லையா. வேதத்துக்கு முன்னாடி நிறுத்தி வச்சு உங்க இருதயத்தை நோக்கி கேளுங்க, நீ எதை நேசிக்கிறாய் அப்படின்னு கேட்டு பாருங்க. இந்த உலகத்தையா, உலக இச்சத்தரமான காரியத்தையா, இல்ல கர்த்தரையா, எதற்கு முதல் இடத்தை கொடுத்துருக்குற அப்படின்னு கேட்டு பாருங்க. அது சொல்லி கொடுக்கும். உங்களுடைய பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்க இருதயம் இருக்கும்னு சொல்லப்படுது. அப்படின்னா இங்க இந்த உலகத்தை சார்ந்த உங்களுடைய பொக்கிஷம் அதுல நீங்க நாட்டமுடையவர்களா இருந்தீங்கன்னா உங்க இருதயம் அங்கதான் இருக்கும். உங்களுடைய இருதயம் பரலோகத்துக்குரியதாக இருந்தா உங்களுடைய சிந்தனைகள், உங்களுடைய இருதயம் எல்லாம் எப்படி இருக்கும்? அங்க இருக்கும். இல்லைங்களா? வேத புத்தகத்துக்கு முன்னாடி நிறுத்தி கேட்கணும். நீங்க எதை வெறுக்கிறீங்க, எதை நேசிக்கிறீங்கன்னு வச்சு கேளுங்க. தேவனுக்கு கொடுக்கிற காரியத்துல முதல் காரியத்தை இங்க வச்சிருக்கிறோம்னா இல்ல உலகத்து காரியத்தை வச்சிருக்கோம் அப்படின்னு கேட்டு, இந்த உலகத்து காரியத்துக்காக தேவனுடைய காரியத்தை ஒதுக்குவதற்கு நான் தயாரா இருக்கிறேன்னா, இல்ல தேவனுடைய காரியத்துக்காக இந்த உலக காரியத்தை தள்ளி வைப்பதற்கு நான் தயாரா இருக்கிறேன்னா என் இறுதியம் எப்படி செயல்படுதுன்னு கேள்வி கேட்டுப்பாரு. இல்லைங்களா? அப்ப தெரியும் உங்களுக்கு நீங்க எந்த விதமா உங்களுடைய இருதயம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி. எது எனக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கறதுன்னு கேள்வி கேட்டுப்பாரு. கடவுளுடைய காரியத்துல, கடவுளோடு இருக்கிற விஷயத்துல எனக்கு அதிக மகிழ்ச்சி உண்டாகிறதா, அந்த உலக காரியத்துல எதேனும் நம்ம செய்கிற பொழுது அதுல மகிழ்ச்சி உண்டாகிறதான்னு கேள்வி கேட்டுப்பாரு. இதை விட இது மகிழ்ச்சி உண்டாக்குதான்னு கேள்வி கேட்டுப்பாரு. அப்ப தெரியும் நம்ம இருதயம் எப்படி இருக்குதுன்னு. இந்த காரியத்தை செய்யும் போது பட்சபாதம் பார்க்கவே கூடாது. தெளிவா வச்சு இருதயத்தை வச்சு வேத புத்தகத்துக்கு முன்னாடி வச்சு கேள்வி கேட்டுப்பார். என் இருதயம் எதுல தங்கி இருக்கு, தேவனுக்குரிய காரியத்திலே உலக காரியத்திலேயான்னு கேட்டா வேதம் தெளிவா சொல்லு. ஏன்னா இயேசு சொல்றாரு, அதனுடைய மரத்தினுடைய கனியை கொண்டு அதை அறியலாம், அந்த மரம் எப்படிப்பட்டதுன்னு அறியலாம் அப்படின்னு சொல்றாரு. இல்லைங்களா? உடைய பழக்க வழக்கம், விருப்பம் இதெல்லாம் எப்படி இருக்குது? இதெல்லாம் வேதத்துக்கு அடிபணிந்ததாக இருக்கிறதா, இல்லை எல்லா காரியத்தையும் செய்து கொண்டு அதற்கு தேவனை வம்புக்கிழுத்து பழகி போடுற மாதிரி இருக்குதான்னு பாருங்க. இதெல்லாம் செய்வாங்க. எல்லா இச்சைத்தனமான காரியங்களையும் சுய காரியங்களையும் செய்துக்கிட்டு கடைசியா அதை கர்த்தர் மேல போடுறதுக்கு பார்ப்பாங்க. நான் நிறைய பார்த்தேன். நிறைய மனுஷனை பார்த்து அப்படிதான் செய்யணும். ஏன் செஞ்சீங்க அப்படின்னு கேட்டா, ஒரு பாவமான காரியத்தை எதையாவது சொல்லி அவன் சுய இச்சையினால செஞ்சுக்கிட்டு வந்திருப்பான். செஞ்சுக்கிட்டு வந்துட்டு கடவுளுக்காக அதை நான் இது பண்ண சொல்லுவேன். இல்லைங்களா? எப்படின்னா, சவுல் இடத்துல ஆண்டவர் ஒரு பட்டணத்தை அழி, அதனுடைய எல்லா காரியத்தையும் அழின்னு சொல்லும் போது, சாமுவேல் தீர்க்கதரிசியை கொண்டு அழின்னு சொல்லும் போது அவன் போயிட்டு எல்லாத்தையும் அழிச்சிட்டான். அங்க இருக்கிற ஆடு மாடுகளையும் அந்த ராஜாவையும் கொண்டுகிட்டு வந்து வச்சிருக்கான். இப்ப சாமுவேல் கேட்கிறாரு, எல்லாம் அழிச்சிட்டேன், இப்ப நான் கேட்கிற ஆடு மாடுகளின் சத்தம் என்னன்னு கேட்கிறேன். அது உம்முடைய ஜனங்கள் உம்முடைய தேவனுக்கு பலி செலுத்தும்படி கொண்டு வந்திருக்கிறார்கள் கர்த்தர் மேல பழியப்படுறான். இல்லைங்களா? தெரிஞ்சுக்கணும். கடவுள் மேல ஈஸியா பழிய போடுறதுக்கு முடியும். இல்லைங்களா? எல்லா இச்சைத்தனமான காரியங்கள் செய்து அதை கர்த்தர் மேல போடுறோம். அப்படி இல்லை, அப்படி நாம் செய்யறது இல்லை. எது கர்த்தருக்குரிய காரியம், அதுக்காக இந்த உலக காரியத்தை இழக்க நான் நேரிடுகிறேன். அப்படி எதுல அதிக ஈடுபாடு இருக்குதுன்றதை நீங்க வேதத்தின் அடிப்படையில வைத்து பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். இல்லைங்களா? பாரபட்சம் இல்லாம நேர்மையா உண்மையா இந்த காரியத்தை நீங்க ஆராய்ச்சிங்கன்னா உங்க இருதயம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத வேதம் அருமையாக கண்ணாடியை போல காட்டிவிடும். நம்ம எத்தனையோ வசனம் பார்த்தோம் இல்லைங்களா? அந்த மாதிரி வச்சு பார்த்தா தெரியும். அதோடு இன்னொரு ஆபத்து இருக்கிறது, காலதாமதம் செய்யறது. காலதாமதம் செய்யாதீங்க, அதுவும் ஒரு விதமான மோசமான தனம். எல்லாம் சரியாதான் இருக்குது, நீங்க சொல்றது எல்லாம் சரியாதான் இருக்குது. ஆனா நான் ஒரு நாள் வரும், அப்ப நான் இருதயத்தை நான் ஆராய்ச்சி பண்ணிக்கிறேன். இன்னைக்கு இப்ப முடியாது, எனக்கு திங்கக்கிழமை பண்ணிக்கிறேன், அடுத்த மாசம் பண்ணிக்கிறேன்,
அவன் செத்ததுக்கு அப்புறம் பண்ணிக்கிறேன், இவன் செத்ததுக்கு அப்புறம் பண்ணிக்கிறேன்னா வாழ்க்கையில என்னைக்குமே பண்ண முடியாது இல்லைங்களா? ஒரு அளவு வைக்கிறதுக்கு பாக்குறது, நாளைக்கு செய்யறேன், நாளான்னைக்கு செய்யறேன், அடுத்த வாரம் செய்யறேன். காலதாமதம் செய்யவே கூடாது இல்லைங்களா? வாழ்க்கை நிச்சயமற்றது என்று சொல்லி நம்ம பார்க்கணும். வாழ்க்கையில நிச்சயம் இல்லை. நம்ம இன்னைக்கு இருக்கிறோமா, இன்னைக்கு இருக்கிறோம், நாளைக்கு இருப்போமா, இல்லை இன்னைக்கு சாயந்தரம் இருப்போமான்னு தெரியாது இல்லைங்களா? நம்முடைய நித்திய வாழ்க்கை ரொம்ப பக்கத்துல இருக்கு. நம்ம தேவனை சந்திக்கிற காரியத்தை தள்ளி வைத்து கொண்டிருக்கிறோங்கிறத தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கு நம்முடைய மரணம் நிகழ்ந்தால் அல்லது கடவுளுடைய வருகை இருந்தா நினைச்சு பாருங்க, தேவனை நாம் சந்திப்பதை தள்ளி வைக்கிறோம். சந்திக்கிறதுக்கு ஆயத்தப்பட்டு எல்லா காரியத்திலும் பரிசோதித்து பார்த்து திருத்தி கொண்டு போக வேண்டியது அவசியம் இல்லைங்களா? தள்ளி போடுற பழக்கம்னா கோடிக்கணக்கான ஆத்துமாவை நித்திய நரகத்துக்கு நேராக கொண்டு போயிருக்கிறது. அவங்க வாழ்க்கையில அதை செஞ்சிருக்க மாட்டாங்க. ஒவ்வொரு நாள் வார்த்தை வருகிற பொழுது நாளைக்கு பார்ப்பேன், நாளானைக்கு பார்ப்பேன், இந்த வேலையை முடிச்சுட்டு பார்ப்பேன், அந்த வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன். இதெல்லாம் பேராபத்து. காலதாமதம் செய்யக்கூடாது. உப்புத்தூணான லோத்தின் மனைவியை நினைச்சுக்கிட்டு ஏசு கிறிஸ்து சொல்றாரு, பார்க்காதேன்னா பார்க்கறது, காலதாமதம் பண்ணுகிறது செய்யக்கூடாது இல்ல. இப்ப பொறுப்புணர்வோடு நடந்து கொள்றதுக்கு பாருங்க, உங்களை சுத்தி இருக்கிற பெருமை, சோம்பேறித்தனம், உலக ஆசை, இதை எல்லாத்தையும் சங்கிலி மாதிரி கட்டி இருக்கிறத எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு கடவுளுக்கு முன்பாக இருதயத்தை வைத்து வேதத்தின் அடிப்படையில பாருங்க, உங்களுடைய இருதயம் எப்படி இருக்கிறதுன்னு ஆண்டவர் காட்டுவார். இருதயம் சரியில்லைன்னு சொன்னா உடனடியாக ஆண்டவருடைய சமூகத்துல மனம் திரும்ப ஆண்டவர் இந்த இருதயத்துல புது இருதயத்தை ரசிக்கப்படாதவங்களுக்கு புதிய இருதயத்தை கொடுப்பார். அப்பதான் அவனுக்கு ரசிப்பு வருது இல்லைங்களா? ரசிக்கப்பட்டவங்களுடைய வாழ்க்கையிலையும் கூட நம்முடைய நிலை எப்படி இருக்குதுன்றத சோதித்து ஒவ்வொரு நாளும் பார்த்து சரியா வச்சுக்கணும். இருதயபூர்வமாக நாம் கடவுளுக்குள் வாழ வேண்டியது அவசியம். அதனால உங்களுடைய இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையா இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிறத கேள்வி கேட்டுப்பாரு. பரிசோதனை செய்ய கர்த்தர் நடத்துவார். அன்றைக்கு பேதுரு சீமான்ட சொன்னது அதுதான், உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாக இருப்பதாக நான் பார்க்கவில்லை அப்படின்னு சொல்ற. ஆகவே நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறதுங்கிறத நம்ம பார்க்கணும். தேவன் நம்முடைய இருதயத்திற்கு தான் முக்கியமான இடத்தை நம்முடைய தேவ பக்தியில கொடுத்திருக்கிறார். இருதயம் இல்லாமல் நம்ம என்னதான் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் அதை கடவுள் அங்கீகரிக்க மாட்டார் என்பதை தெரியுங்க. ரசிக்கப்பட்டவர்களுடைய உங்கள் இருதயத்தை ஒரு நாள் சுவைச்சு பார்த்து சரியான விதத்துல போக வேண்டியது அவசியம். ரசிக்கப்படாதவர்கள் சரியான விதத்துல இயேசு இருதயபூர்வமாக விசுவாசிக்க வேண்டியது அவசியம். அப்படி செய்ய கர்த்தர் நடத்தும்.